So for today is the Java first class. Java first classல நம்ம ஃபர்ஸ்ட் ஜாவானா என்ன, அது அதை பத்தி அட்வான்டேஜஸ் என்ன, அது எதனால யூஸ் பண்றோம் அப்படின்றத ஃபர்ஸ்ட்ல இருந்து பார்ப்போம். ஸோ ஜாவானா என்னன்னா, ஜாவா வந்து ஒரு சிம்பிள் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஓகேவா? ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் யூஸ் பண்றதுக்காக அதுல நம்ம ஜாவா யூஸ் பண்றோம். இதுல கம்பைலேஷன் இருக்கும், டீபக்கிங்கும் இருக்கும். சரிங்களா? இப்போ வந்துட்டு மெயினா வந்து இது வந்து ஓப்பன் சோர்ஸ். இந்த பிளாட்ஃபார்ம் வச்சு தான் நம்ம செலினியம் ஒரு டூலா வச்சு நம்ம ரன் பண்றோம். சரிங்களா? இப்ப இதுல மோஸ்ட்லி பார்க்க போனா ஜேடிகே என்ன, ஜாவா டெவலப்மெண்ட் கிட். அந்த ஜாவா டெவலப்மெண்ட் கிட் இதை வச்சுதான் ஜேஆர்இ வந்துட்டு ரன் ஆகும். அதாவது ஒரு என்விரான்மெண்ட்டை உருவாக்கி அந்த ப்ரோக்ராம் வந்து ரன் ஆகும். சரிங்களா? அதுக்கப்புறம் இதுல வந்து மெயினா பார்க்க வந்து ஊப்ஸ் கான்செப்ட். ஊப்ஸ் கான்செப்ட்னா என்ன? ஊப்ஸ் கான்செப்ட்னா ஒரு கிளாஸ், ஒரு மெத்தடு, ஒரு ஆப்ஜெக்ட், இந்த எல்லாமே சேர்ந்தது தான் வந்து ஊப்ஸ் கான்செப்ட். தட் மீன்ஸ் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஜாவா ஏன் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் சொல்றோம்? ஏன்னா எதா இருந்தாலும் ஒரு ஆப்ஜெக்ட் வச்சு தான் டிஃபைன் பண்ணி தான் சொல்லும், எக்ஸ்பிளைன் பண்ணும். ஓகேங்களா? ஸோ இப்போ இதை பார்க்க போனீங்கன்னா, இப்போ கிளாஸ்னா என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் கிளாஸ்னா என்னன்னா, நீங்க ஒரு ஃபேமிலின்றது தான் ஒரு கிளாஸ். இதை நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். இந்த ஃபேமிலின்றது ஒரு கிளாஸ். ஃபேமிலினா என்னன்னா, இதுக்கு வந்துட்டு இது வந்து ஒரு ஸ்பேஸ் இருக்காது. இந்த ஃபேமிலியை காட்ட சொன்னா காட்ட முடியாது. பட் ஆனால் இண்டிவிஜுவல் பீப்புள்ஸை காட்டினா காட்ட முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் மதர், ஃபாதர், சிஸ்டர், சன், அது மாதிரி டாட்டர், அது மாதிரி எதை வேணாலும் காட்ட சொன்னாலும் காட்ட முடியும். பட் ஆனால் ஒட்டுமொத்த ஃபேமிலியை காட்டினா காட்ட முடியாது. அதுக்கு வந்து என்டிட்டி ஸ்பேஸ் இருக்காது. இப்போ அனிமல்ஸை காட்ட சொன்னா காட்ட முடியாது, பீப்புள்ஸை காட்ட சொன்னா காட்ட முடியாது. செப்பரேட் ஒரு ஆப்ஜெக்டை காட்டினா காட்ட முடியும். ஸோ எல்லா ஆப்ஜெக்டும் மிங்கிளாய் சேர்றது தான் வந்து ஒரு கிளாஸ். ஓகேங்களா? ஸோ ஒரு கிளாஸை நம்ம எப்படிலாம் சொல்லலாம்னா, குரூப்ஸ் ஆஃப் மெத்தட்ஸ், அந்த மாதிரி நம்ம டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சொல்லலாம். ஒரு மெத்தட்னா என்னன்றது தெரிஞ்சுக்கலாம். அப்ப மெத்தட்னா என்னன்னா, ஒரு பப்ளிக்னா என்ன? ஆக்சஸ் மாடிஃபையர். ஆக்சஸ் மாடிஃபையர் கூட வந்து ஒரு வாய்ட்ன்றது என்ன? ரிட்டர்ன் டைப். ரிட்டர்ன் டைப் கூட மெத்தடோட நேம் எழுதி கர்லி பிரேஸ் ஓபன் பண்ணி க்ளோஸ் பண்றது தான் வந்துட்டு ஒரு மெத்தட். ஸோ இது பேர் தான் மெத்தட். ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ இங்க வந்து நம்ம கிளாஸ்னா என்னன்னு பார்த்துருக்கோம், மெத்தட்னா என்னன்றது சிம்பிளா பார்த்தாச்சு. இப்போ ஆப்ஜெக்ட்னா என்னன்னு பார்க்க போறோம். ஸோ ஒரு ஆப்ஜெக்ட்னா என்னன்னா, இப்ப ஒரு ரன் டைம் மெமரி அலோகேஷன் பண்றது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நியூன்ற கீவேர்டு வச்சு வரும். இப்ப இந்த பப்ளிக் கிளாஸோட நேம் வந்து ஸ்டூடெண்ட். இப்படி இருக்குன்னா இது முடிஞ்சிடும். இப்ப இந்த கிளாஸ நம்ம மெயின் மெத்தடுக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்னா, பப்ளிக் ஸ்டாட்டிக் மெயின் இந்த மெத்தடுக்குள்ள கொண்டு வரும்போது தான் நம்ம இந்த கிளாஸ் என்ற இந்த நேம் வந்து ஸ்டூடெண்ட் எழுதி இதுக்கு ஒரு நேம் வைக்கணும். என்ன நேம் வைக்கணும்? ஃபார் எக்ஸாம்பிள் எஸ் நேம் வைக்கலாம். அப்புறமா ஈக்குவல் டு நியூன்ற மெமரி அலாட் பண்ணி மறுபடியும் அந்த ஸ்டூடெண்ட்டை கால் பண்ணிடணும். ஓகேவா? இதுக்கு பேர் தான் ஆப்ஜெக்ட். ஆப்ஜெக்டோட சின்டெக்ஸ் என்னன்னா, இந்த ஸ்டூடெண்ட் இந்த மாதிரி நியூன்ற கீவேர்டு இருக்கும். ஓகேங்களா? இந்த நியூன்ற கீவேர்டு இருக்கும், அந்த கிளாஸ் நேம் இருக்கும், அப்புறம் அந்த ஆப்ஜெக்ட் நேம் இருக்கும். ஆப்ஜெக்ட் நேம் தான் இந்த எஸ். ஓகேங்களா? சோ கிளாஸ் அது வேரியபிள் தான் இருக்கும். இத நீங்க கொடுக்கிற நேம் தான். இதுல எந்த நேம் வேணாலும் தந்துக்கலாம். ஓகேங்களா? இப்ப ஸ்ட்ரிங்னு கொடுக்கிற ஒரு டேட்டா டைப்புக்கு அப்புறமா கொடுக்கிறது தான் வந்து ஒரு வேரியபிள். ஸ்ட்ரிங்னு கொடுத்து ஒரு வேரியபிள் கொடுப்பது தான் வேரியபிள்.
இப்போ இந்த கிளாஸ் நேம் கொடுத்து இங்க s ன்னு கொடுக்கிறது வந்து ஆப்ஜெக்ட். சோ ஆப்ஜெக்ட்னா என்ன, கிளாஸ்னா வேரியபிள்னா என்ன டிஃபரன்ஸ் புரிஞ்சுக்கணும். ஒரு டேட்டா டைப்புக்கு முன்னாடி வந்தா அது பேர் வந்துட்டு வேரியபிள். இதே ஒரு கிளாஸ் நேமுக்கு முன்னாடி வந்தா அது வந்து ஆப்ஜெக்ட். அவ்வளவுதான். இது ஜஸ்ட் ஒரு கிளாஸ்னா என்ன அப்படின்ற மாதிரி புரிஞ்சுக்கோங்க. இப்ப நம்ம இன்டர்ஃபேஸ்னா என்னன்றது பார்க்க போறோம். இன்டர்ஃபேஸ், அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் இது ரெண்டுமே ஒண்ணுதான் மோஸ்ட்லி. இப்ப இதுல என்னன்னா இன்டர்ஃபேஸ்ல இன்டர்ஃபேஸ்ன்ற கீவேர்ட் இருக்கும், அப்ஸ்ட்ராக்ட்ல அப்ஸ்ட்ராக்ட்ன்ற கீவேர்ட் இருக்கும். ஓகேங்களா? இப்ப இந்த மெத்தட் வந்துட்டு ஒரு ஃபுல்லி எக்ஸ்பிளைன் இல்லாம இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப இதுல பார்க்க போனீங்கன்னா இது ஸ்டூடெண்ட் நேம் இருக்கு பாத்தீங்களா? ஸ்டூடெண்ட் நேம்ன்றது வந்து ஒரு மெத்தட். ஸ்டூடெண்ட் டீடைல்ஸ்ன்றது வந்து ஒரு அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ். இந்த அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்ல ஸ்டூடெண்ட் ஐடி, ஸ்டூடெண்ட் நேம் இது இங்க வந்து இங்க கால் பண்ணுவோம். எப்படி கால் பண்ணுவாங்க? எக்ஸ்டென்ஸ்ன்ற கீவேர்ட் வச்சு கிளையண்ட் டீடைல்ஸ் மூலமா எக்ஸ்டென்ஸ் கீவேர்ட் வச்சு அந்த ஸ்டூடெண்ட்ஸ் டீடைல்ஸ் கால் பண்ணிக்கலாம். கால் பண்ணிட்டு மறுபடியும் அந்த ஸ்டூடெண்ட் ஐடி அப்புறம் கிளையண்ட் ஐடி. ஸ்டூடெண்ட் ஐடியில் வந்துட்டு இங்க எதுவும் எக்ஸ்பிளைன் பண்ணிக்க மாட்டாங்க. அதனால இது வந்து அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட். அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் எப்பவுமே வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஒரு பாடி கண்டென்ட்டே இருக்காது. ஒரு ஃபைல் பிரஸ் ஓபன் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்க மாட்டோம். ஓகேங்களா? அந்த மெத்தட் வந்து ஸ்டூடெண்ட் ஐடின்னு சொல்லிட்டு சிம்பிளா கொடுத்துருப்போம். அது பக்கத்துல தான் நம்ம வந்து அது கால் பண்ணும்போது தான் அந்த அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் இங்க கால் பண்ணும்போது தான் இங்க வந்து நம்ம பெருசா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருப்போம். ஓகேவா? இப்போ இதுவே ஸ்டூடெண்ட் நேம் இங்க இருக்கு. இப்போ ஸ்டூடெண்ட் நேம் இங்க வந்து நம்ம பெருசா எக்ஸ்பிளைன் பண்ணிக்க மாட்டோம். ஓகேவா? கிளையண்ட் ஐடின்றத நம்ம இங்க எக்ஸ்பிளைன் பண்ணிடுச்சு. ஓகேவா? இப்ப நம்ம இந்த கிளையண்ட் டீடைல்ஸ் இருக்கு பாத்தியா? இந்த கிளையண்ட் டீடைல்ஸ் இருந்தா இந்த கிளாஸை கால் பண்ணாலே போதும். இந்த ஸ்டூடெண்ட் ஐடி மெத்தடும் இந்த கிளையண்ட் ஐடி மெத்தடு இந்த ஸ்டூடெண்ட் நேம் மெத்தட் மூணுமே வந்துடும். ஓகேங்களா? சோ அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்ல வந்துட்டு நீங்க அப்ஸ்ட்ராக்ட்னு ஒரு மெத்தட் இருக்கும். அந்த மெத்தட்ல வந்து நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணிக்க மாட்டோம். அது வந்து வேற ஒரு இடத்துல தான் நம்ம இங்க தான் எக்ஸ்பிளைன் பண்ணிருப்போம். மெயின் மெத்தட் தான் எக்ஸ்பிளைன் பண்ணிருப்போம். ஓகேங்களா? சோ இது வந்துட்டு நம்ம மோஸ்ட்லி வந்துட்டு ஒரு பெரிய லெவல்ல கிளாஸ் நிறைய எழுதும் போது தான் இதை யூஸ் பண்ணுவோம். அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் வந்து மோஸ்ட்லி நம்ம சிலைகளை யூஸ் பண்ண மாட்டோம். எக்ஸ்டென்ஸ்ன்ற கீவேர்ட் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? எக்ஸ்டென்ஸ்ன்ற கீவேர்ட் மூலமா ஒரு கிளாஸ வேற ஒரு கிளாஸ்ல கால் பண்ணலாம். இந்த ஸ்டூடெண்ட்ன்றத கிளையண்ட் டீடைல்ஸ் அப்படின்ற கிளாஸ்ல நம்ம யூஸ் பண்ணோம்னா எக்ஸ்டென்ஸ்ன்ற கீவேர்ட் யூஸ் பண்ணலாம். இந்த எக்ஸ்டென்ஸ்ன்ற கீவேர்டு ஒரே பேக்கேஜ்ல இருந்ததுன்னா எக்ஸ்டென்ஸ், இதே வேற வேற பேக்கேஜ்ல இருந்தா இம்போர்ட். ஓகேங்களா? அதுவே காட்டுறேன். இப்போ இதுக்கு முன்னாடி அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் பார்த்தோம்ல, அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி தான் இங்க இன்டர்ஃபேஸும். ஓகேவா? இன்டர்ஃபேஸ் மூலமா என்ன நடக்கும்? இன்டர்ஃபேஸ்லயும் வந்துட்டு அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் இருக்கும். ஆனா இந்த அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் வந்துட்டு அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் மட்டும் தான் இருக்கும். இங்கேயாவது வந்துட்டு நம்ம ஒரே ஒரு அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் வச்சுட்டு இன்னொரு மெத்தட் வந்துட்டு இங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். ஆனா இங்க அப்படி இல்லை. இன்டர்ஃபேஸ்ல வெறுமனே வந்துட்டு மெத்தடோட நேம் மட்டும் தான் இருக்கும். அதை பெருசா யூஸ் பண்ணிருக்க மாட்டாங்க. அது இங்க தான் வந்து எம்ப்ளாயி ஐடி, எம்ப்ளாயி நேம்ன்ற மாதிரி யூஸ் பண்ணிருக்கோம். ஓகேவா? ஸோ இன்டர்ஃபேஸ்க்கும் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்க்கும் கொஞ்சம் டிஃபரன்ஸா இருக்குது. கொஞ்சம் கிளியரா புரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்ல அப்ஸ்ட்ராக்ட்ன்ற ஒரு மெத்தடா இருக்கணும் கம்பல்சரி. அதுக்கு பேர் தான் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ். அப்புறமா இன்டர்ஃபேஸ்ல வந்துட்டு இந்த மெத்தட் நேம் வந்து எம்ப்ளாயி ஐடி, எம்ப்ளாயி நேம் யூஸ் பண்றது வந்து ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டாங்க. ஜஸ்ட் வந்துட்டு ஓப்பன் பண்ணி தான் வச்சிருப்பாங்க. அதை இங்க தான் யூஸ் பண்ணிருப்போம். அதே மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸே இங்க உள்ள கால் பண்ணா இங்க இம்ப்ளிமெண்ட்ஸ் போடணும். ஓகேங்களா? இதே நீங்க வந்துட்டு ஒரு கிளாஸ் உள்ள கால் பண்ணா எக்ஸ்டென்ஸ் போடணும். ஓகேங்களா? இதை வந்துட்டு ஒரு வாட்டி எக்ஸ்பிளைன் பண்றேன். இங்க எழுதிருக்கேன்னா பாக்குறேன். இல்ல
அதாவது என்னன்னா இது ஒரு கிளாஸ். இந்த கிளாஸ்ல நீ கால் பண்ற, நடுவுல வந்துட்டு நடுவுல வந்து எக்ஸ்டென்ஸ் என்ற கீவேர்ட். இப்ப இது ஒரு இன்டர்ஃபேஸ். இது ஒரு இன்டர்ஃபேஸ்க்குள்ளேயே கால் பண்றீங்க. இன்டர்ஃபேஸ்க்குள்ளே கால் பண்ணாலும் எக்ஸ்டென்ஸ் தான். சேமா இருந்தா எக்ஸ்டென்ஸ் கீவேர்ட். டிஃபரெண்டா இருக்கு. இப்ப நீங்க வந்துட்டு ஒரு இன்டர்ஃபேஸ் கிளாஸுக்குள்ள கால் பண்றீங்க அப்படின்னா இதுக்கு பேர் வந்து இம்ப்ளிமெண்ட்ஸ். அந்த இம்ப்ளிமெண்ட்ஸ் கீவேர்ட் வச்சு நம்ம கால் பண்ண முடியும். ஓகேங்களா? சோ இம்ப்ளிமெண்ட்ஸ்ன்ற கீவேர்ட் எங்க வரும், எக்ஸ்டென்ஸ்ன்ற கீவேர்ட் எங்க வரும்ன்றத டீடைல் தெரிஞ்சுக்கணும். சேம் கிளாஸா இருந்தா எக்ஸ்டென்ஸ், இன்டர்ஃபேஸா இருந்தா எக்ஸ்டென்ஸ். டிஃபரெண்டா இருந்தா இன்டர்ஃபேஸ் கிளாஸ்ல கால் பண்ணா அதே வந்து இம்ப்ளிமெண்ட்ஸ். சோ என்கேப்சுலேஷன்னா என்ன? என்கேப்சுலேஷன்னா வந்து ஒரு டேட்டாவை ஹைட் பண்ணிட்டு ஒரு இடத்துல வந்து யூஸ் பண்றதுக்கு தான் என்கேப்சுலேஷன். இதெல்லாம் வந்துட்டு நம்ம சில நேம்ல எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ண போறோம், எதெல்லாம் யூஸ் பண்ண போறோம்னா ஒரு பேஜ் ஆப்ஜெக்ட் மாடல் சொல்லிட்டு ஒன்று பார்ப்போம். ஓகேங்களா? பேஜ் ஆப்ஜெக்ட் மாடல்லாம் என்னன்னா ஒரு அது வந்து ஒரு என்கேப்சுலேஷன் இருக்கும், இன்டர்ஃபேஸ் இருக்கும், எக்ஸ்டென்ஸ் கீவேர்டு இருக்கும். எக்ஸ்டென்ஸ் கீவேர்ட்னா இன்ஹெரிட்டன்ஸ்ன்ற அர்த்தம். சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ், மல்டிபிள் லெவல் இன்ஹெரிட்டன்ஸ், அந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ இப்போ அதுதான் பார்ப்போம் நம்ம. ஓகேங்களா? என்கேப்சுலேஷனாவே டேட்டாவை ஹைட் பண்ணிட்டு வேற இடத்துல யூஸ் பண்றது, டேட்டா ஹைடிங். எங்க டேட்டா ஹைட் பண்றோம்? ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்க, இப்ப பப்ளிக் கிளாஸ் ஒரு நேம் போட்டுருக்கு, கிளாஸ் ஒரு நேம், எக்ஸ்டென்ஸ் போட்டு யூட்டிலிட்டின்ற ஒரு மெத்தட் போட்டு ஒரு கிளாஸ் போட்டுருக்கு. இப்ப இந்த ஏடி அசன்டிவ் சர்ச் ஹோட்டல் அப்படின்ற ஹோட்டலுக்கு கீழே அதே ஹோட்டல் போட்டுருந்தோம்னா அதுக்கு பேர் வந்து கன்ஸ்ட்ரக்டர். ஸோ இப்போ நீங்க வந்துட்டு தெளிவா ஒரு விஷயம் என்னன்னா, இப்போ கிளியர் ஆயிடும். ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு பப்ளிக் void abc. இது என்ன? மெத்தட். இது வந்து ஒரு மெத்தட். இது வந்து ஒரு SS45 இது ரிட்டர்ன் டைப், இது மெத்தடோட நேம். இங்க ஓபன் ஆகிக்குது, இங்க க்ளோஸ் ஆயிடுது. ஓகேங்களா? இப்ப இந்த மெத்தட் வந்து ஒரு கிளாஸுக்குள்ள தான் இருக்கும், தனியா இருக்காது மெத்தட் எப்பவுமே. சோ அப்ப கிளாஸுக்குள்ள இருக்குன்னா இங்க வந்து ஒரு பப்ளிக் கிளாஸ் ஸ்டூடெண்ட் கிளாஸ் இங்க ஓபன் பண்றோம், இங்க முடிக்கணும். ஓகேவா? இப்ப இந்த ஸ்டூடெண்ட்ன்ற கிளாஸ் இந்த மெத்தடுக்குள்ள இருந்து இப்ப இந்த ஸ்டூடெண்ட் கிளாஸ் மெயின் மெத்தடுக்குள்ள கொண்டு வரணும். எப்படி கொண்டு வருவீங்க? இதுதான் மெயின் மெத்தட். பப்ளிக் ஸ்டாட்டிக் void main args அந்த மாதிரி இருக்கும். இங்க ஓபன் ஆயிருக்கும், இங்க க்ளோஸ் ஆயிருக்கும். அப்ப இந்த ஸ்டூடெண்ட்ன்ற இந்த கிளாஸ இதுக்குள்ள எப்படி கொண்டு வருவோம்? இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம். இது என்ன? இது கிளாஸ் ஒரு மெயின் மெத்தடுக்குள்ள கொண்டு வரணும்னா என்ன அர்த்தம்? எப்படி கொண்டு வர முடியும்?
எக்ஸ்டென்ஸ் யூஸ் பண்ணலாம். எக்ஸ்டென்ஸ் எதுக்காக யூஸ் பண்ணுவோம்? அப்படிதான் வந்து எக்ஸ்டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். சோ அப்போ மெயின் மெத்தடுக்குள்ள வந்துட்டு ஒரு கிளாஸ் நீங்க கால் பண்ணனும்னா எப்படி கால் பண்ணுவீங்க? இப்பதான் எக்ஸ்பிளைன் பண்ணிச்சு. இம்ப்ளிமெண்ட்ஸ்னா என்ன? டிஃபரெண்டா இருக்கும்போது யூஸ் பண்ணுவோம். டிஃபரெண்ட்னா எப்படி? ஒரு கிளாஸ் இன்டர்ஃபேஸ். இன்டர்ஃபேஸ்ல இருந்து ஒரு கிளாஸை கால் பண்ணணும்னா இம்ப்ளிமெண்ட்ஸ்ன்ற கீவேர்ட் யூஸ் பண்ணணும். கிளாஸ்ல இருந்து கிளாஸ் கால் பண்ணா எக்ஸ்டென்ஸ்ன்ற கீவேர்ட் யூஸ் பண்ணணும். ஒரு மெயின் மெத்தடுக்குள்ள ஒரு கிளாஸை கால் பண்ணா எப்படி யூஸ் பண்ணணும்? இப்பதான் சொல்லி கொடுத்தேன். சோ ஒரு மெயின் மெத்தடுக்குள்ள இந்த கிளாஸோட நேம் எடுத்து போடணும். ஸ்டூடெண்ட் ஒரு ஆப்ஜெக்ட் கொடுக்கணும், எஸ்ன்னு சொல்லிட்டு ஈக்குவல் டு கொடுத்து நியூன்னு ஒரு மெமரி அலாட் பண்ணி ஸ்டூடெண்ட்ன்ற மறுபடியும் கால் பண்ணும். இப்படிதான் வந்துட்டு ஒரு கிளாஸ ஒரு மெயின் மெத்தட்ல கால் பண்ணும். ஓகேவா? இப்படி கால் பண்ணிட்டு இந்த மெத்தடை வந்துட்டு இங்க ரன் பண்ணிக்கலாம். எஸ் டாட் ஏபிசி இப்படி போட்டா இது ரன் ஆகும். ஓகேவா? சோ இப்போ நான் இப்ப எதுக்குள்ள வந்தேன்னா, இப்போ ஒரு மெத்தட்னா என்ன, ஒரு கிளாஸ்னா என்ன, ஒரு மெயின் மெத்தட்குள்ள எப்படி கொண்டு வரது தெரிஞ்சிச்சு. இப்போ கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னா என்ன? கன்ஸ்ட்ரக்டர் என்னன்னா, இப்ப நம்ம கிளாஸ் நேம் வச்சிருக்கீங்கல்ல, இந்த கிளாஸ் நேமே வந்து மெத்தட் நேம்ல கொடுக்க போறீங்க. அப்பனா அது பேர் கன்ஸ்ட்ரக்டர். இன்னொரு வாட்டி சொல்றேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு கிளாஸ் நேமே வந்து ஒரு மெத்தட்ல கொடுத்தோம்னா அதுக்கு பேர் தான் கன்ஸ்ட்ரக்டர். இதுக்கு ரிட்டர்ன் டைப் இருக்காது. ஓகேவா? இது எதுக்காக யூஸ் பண்றோம்னா, இப்போ இந்த கிளாஸ் யூஸ் பண்ணிட்டோம், இதே மாதிரி இப்ப வேற ஒரு கிளாஸ் யூஸ் பண்றோம், வேற ஒரு கிளாஸ் யூஸ் பண்றோம். அப்ப இந்த கன்ஸ்ட்ரக்டர் மூலமா தான் நம்ம வேற ஒரு கிளாஸ்ல வந்து வெப் டிரைவர்ன்ற ஒரு காமன் கீவேர்டு இல்ல ஒரு டிரைவர் வந்து நம்ம பாஸ் பண்ணணும், ஏதாவது ஒரு வேரியபிள் பாஸ் பண்ணணும்னா அங்க யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? இது கன்ஸ்ட்ரக்டர் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த டீடைலா வந்து நான் சொல்றேன். சரி, இப்போ நீங்க பாத்தீங்கன்னா பிரைவேட்ன்ற ஒரு காமன் கீவேர்டு இருக்கு. பிரைவேட் 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 பிரைவேட்னா என்ன அர்த்தம்? பிரைவேட்னா இந்த கிளாஸுக்குள்ள மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். ஓகேவா? சோ அப்ப இந்த கிளாஸுக்குள்ள மட்டும் ஒரு மெத்தட் எக்ஸ்பிளைன் பண்ணி அந்த மெத்தடை நீங்க மறுபடியும் யூஸ் பண்றீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு டேட்டாவை ஹைட் பண்ணி இன்னொரு டேட்டா பைண்டிங் பண்றீங்க. அது இப்பதான் என்கேப்சுலேஷன். ஓகேவா? சிம்பிள். ஒரு சின்ன சின்ன விஷயம் தான் வந்துட்டு ஒரு பெரிய விஷயத்தை உருவாக்கும். அப்ப சின்ன சின்ன விஷயம் என்னன்றது நம்ம தெரிஞ்சிட்டோம்னா பெரிய விஷயத்தை ஈஸியா தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஜாவா நம்ம என்ன பார்த்தோம்? கிளாஸ் பார்த்தோம், ஆப்ஜெக்ட் பார்த்தோம், இன்டர்ஃபேஸ் பார்த்தோம், அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் என்ன பார்த்தோம், இப்போ என்கேப்சுலேஷன் என்ன பார்த்தோம். என்கேப்சுலேஷன் என்ன? டேட்டாவை ஹைட் பண்ணிட்டு டேட்டாவை பைண்டிங் பண்றது. ஸோ பிரைவேட்னு ஒரு இடத்துல டிக்ளேர் பண்ணிட்டு அது இன்னொரு இடத்துல யூஸ் பண்ற பேர் தான் என்கேப்சுலேஷன். ஓகேங்களா? இது மட்டும் இல்ல, இதை வந்து நீங்க ஒரு கெட் செட்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணுவாங்க. கெட்னா ஒரு இடத்துல வேல்யூ கெட் பண்ணுவோம், செட்னா ஒரு இடத்துல செட் பண்ணுவோம். அது எப்படின்றத நம்ம டீடைலா அப்புறம் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் என்ன என்கேப்சுலேஷன் என்ன? டேட்டா ஐடி, டேட்டா பைண்டிங். டேட்டா ஐடினா என்ன? ஒரு பிரைவேட்னு கொடுத்தாங்கன்னா அதை டேட்டா ஹைட் பண்ணுவாங்க, அதுதான் அப்படியே நீங்க யூஸ் பண்ற இடத்துல தான் டேட்டா பைண்டிங் பண்ணுவாங்க. ஓகேங்களா? சோ அப்ப டேட்டா ஐடிங்கிற இடத்துல நம்ம கெட்னு கொடுப்போம். இங்க எப்படி பிரைவேட் கொடுப்போம்னா கெட் கொடுப்போம், டேட்டா பைண்டிங் இடத்துல செட் கொடுப்போம். அவ்வளவுதான். சோ அது என்ன நான் காட்டுறேன். சோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் டாபிக் என்ன பார்க்க போறோம்னா, நெக்ஸ்ட் கான்செப்ட் வந்து இன்ஹெரிட்டன்ஸ்.
இன்ஹெரிட்டன்ஸ் தான் இப்ப நம்ம பார்த்தது. இன்ஹெரிட்டன்ஸ்னா என்னன்னா ஒரு சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ், மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ், ஹைரார்கிக்கல் இன்ஹெரிட்டன்ஸ் சொல்லிட்டு நிறைய டிஃபரன்ஸ் இருக்குது. ஒரு கிளாஸை இன்னொரு கிளாஸ்லயே கால் பண்ண எக்ஸ்டென்ஸ்ன்ற கீவேர்ட் யூஸ் பண்ணணும்னு நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன். ஒரு கிளாஸை ஒரு கிளாஸுக்குள்ள கால் பண்ணலாம். ஒரு கிளாஸை இன்னொரு கிளாஸுக்குள்ள கால் பண்ணி இன்னொரு கிளாஸை இன்னொரு கிளாஸுக்குள்ள கால் பண்ணலாம். தட் மீன்ஸ் இப்ப இந்த பிக்சரை பொறுத்த வரைக்கும் சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ்னா ஒரு ஃபாதரோட ப்ராப்பர்ட்டியை ஒரு சன் யூஸ் பண்றது. இது கிளாஸ் ஏ, கிளாஸ் பி, கிளாஸ் சினா மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ்னா ஒரு தாத்தா, அப்புறம் ஒரு அப்பா, அப்புறம் ஒரு பையன். ஓகேங்களா? இது ஹைரார்கிக்கல் இன்ஹெரிட்டன்ஸ்னா ஒரு பையன், சாரி ஒரு அப்பா 3 பையன், அந்த மாதிரி தான் ஹைரார்கிக்கல் இன்ஹெரிட்டன்ஸ். ஓகேங்களா? இந்த லெவல் மட்டும் தெரிஞ்சுட்டாலே போதும். இந்த லெவல் தான் நம்ம இங்க இதுக்கப்புறம் பார்க்க போறோம். இதுதான் வந்துட்டு எக்ஸ்பிளனேஷன். அடுத்தது பாலிமார்பிசம். பாலிமார்பிசம்னா என்னன்றத கிளியரா புரிஞ்சுக்கோங்க. இதுல ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் விஷயம். எல்லாமே மெத்தடை பொறுத்து தான் இருக்குது. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நான் என்ன சொன்னேன், இப்ப இந்த ஸ்டூடெண்ட்ன்ற இந்த கிளாஸ் இருக்கு. இந்த கிளாஸ வேற ஒரு இடத்துல கால் பண்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் பப்ளிக் கிளாஸ் கிளைண்ட். அப்ப இந்த கிளாஸ் நம்ம கால் பண்ணோம்னா என்ன யூஸ் பண்ணோம்? இது என்னது? இது ஒரு கிளாஸ். இந்த கிளாஸை நம்ம இன்னொரு கிளாஸுக்குள்ள கால் பண்றோம். அப்ப என்ன யூஸ் பண்ணணும்? எக்ஸ்டென்ஸ். அவ்வளவுதான். எக்ஸ்டென்ஸ்ன்ற கீவேர்ட் போட்டு இந்த கிளாஸ் நேம் அங்க போட்டுருக்கோம் ஸ்டூடெண்ட். ஓகேங்களா? எதுக்காக யூஸ் பண்றோம்? இப்ப இந்த எக்ஸ்பிளனேஷன் பண்ணிருக்கோம்ல, இதையே அங்க யூஸ் பண்ணிக்க வேண்டியதுதான். இப்ப இந்த மெத்தட் இங்க இருக்குன்னா அந்த மெத்தட் வந்து அங்க போய் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு மெத்தட நம்ம எழுதிட்டே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நீங்க வந்து ஒரு வெப் பேஜ் இருக்கு. ஒரு வெப் பேஜ்ல ஒரு லாகின் பட்டன் இருக்கு. அந்த லாகின் பட்டன் நீங்க வந்து கிளிக் பண்ணணும். ஒரு வாட்டி ஒரு லாகின் பட்டன் வந்துட்டு பப்ளிக் வாய்ட் கிளிக் லாகின் பட்டன் அப்படின்னு ஒரு மெத்தட் எழுதுறீங்க. இதுல வந்துட்டு நீங்க டிரைவர் டாட் ஃபைண்ட் எலிமெண்ட் பை டாட் ஐடி அது மாதிரி ஏதோ ஒரு லொகேட் போட்டு கடைசியில வந்துட்டு டாட் கிளிக்னு போடுறீங்க. ஓகேங்களா? இப்ப இதே மாதிரி நீங்க வேற ஒரு பேஜுக்கு வந்து நீங்க தேவைப்படுது, வேற ஒரு கிளாஸ்ல தேவைப்படுது. அப்ப இந்த கிளாஸ்ல இந்த மெத்தடோட கிளாஸ் நேம் என்ன? ஸ்டூடெண்ட். ஸ்டூடெண்ட் மட்டும் கால் பண்ணி ஸ்டூடெண்ட் டாட் கொடுத்தா இந்த மெத்தடோட நேம் காட்டும். கிளிக் லாகின் பட்டன் அப்படின்னு போட்டு ப்ரெஸ் பண்ணிட்டு. ஓகேவா? அதெல்லாம் நம்ம நிறைய ப்ரோக்ராம் பண்ணியிருக்கோம். சரிங்களா? அப்ப எல்லாமே மெத்தடை பொறுத்து தான் இருக்குது. சரிங்களா? அப்ப இங்க வந்துட்டு பாலிமார்பிசம் அப்படின்னா என்ன? பாலிமார்பிசம்னா மெத்தட் ஓவர்லோடிங் இருக்கு, மெத்தட் ஓவர் ரைடிங் இருக்கு. ஓகேங்களா? மெத்தட் ஓவர்லோடிங்னா ஃபர்ஸ்ட் என்ன? மெத்தட் ஓவர்லோடிங்னா ஒரு கிளாஸ்ல ஒரு மெத்தடோட நேம் இருக்கு. அந்த மெத்தடோட நேம் சேம் நேம் இருந்தா அது பேர் கன்ஸ்ட்ரக்டர். ஓகேவா? இதே இப்ப கிளிக் லாகின் பட்டன் சொல்லிட்டு ஒரு மெத்தட் எழுதுறீங்க. அதே கிளிக் லாகின் பட்டன் சொல்லிட்டு ஒரு மெத்தட் எழுதுறீங்க. அப்ப என்ன ஆகும்? ஓவர் ரைட் ஆயிடும். அப்ப இது ரன் பண்ணா உங்களுக்கு எப்படி ஆகும்? எரர் வரும். சோ ஒரு சேம் கிளாஸ்ல ஒரு பிரசனான்னு சொல்லிட்டு இன்னொரு பிரசனா இருந்தாங்கன்னா அப்ப அவங்க இப்ப நான் பிரசனா மட்டும் 2 பேரும் தான் பார்ப்பாங்க. சோ அப்ப அது வந்துட்டு ஒரு மிஸ்டேக் ஆயிடும். அப்ப அந்த இடத்துல வந்துட்டு நீங்க இன்டிஜர் ஏ, இன்டிஜர் பி அந்த மாதிரி சொல்லிட்டு தனியா ஒரு டிஃபரன்ஷியேட் பண்ணணும். இதுக்கு வந்து எதுவுமே கொடுக்கூடாது, இதுக்கு ஏதாவது கொடுக்கணும். இனிஷியல் வச்சு கூப்பிடணும். இப்ப இவங்க ஆர் பிரசனா, இவங்க எஸ் பிரசனா அந்த மாதிரி ஏதாவது சொல்லணும். இப்ப எஸ் முத்து, வி முத்து அந்த மாதிரி ஏதாவது சொல்லணும். சோ அந்த மாதிரி டிஃபரன்ஸ் வச்சுதான் நம்ம ஒரு மெத்தடுக்குள்ள 2 மெத்தடையும் ஒன்னா இருந்தா டிஃபரன்ஸ் பண்றது தான் பாலிமார்பிசம் வந்துருக்கு. சோ பாலிமார்பிசம்ல மெத்தட் ஓவர்லோடிங்னா சேம் கிளாஸ்க்குள்ள பண்றோம். இப்ப நீங்க எக்ஸ்டென்ஸ்ன்ற கீவேர்ட் யூஸ் பண்ணிட்டீங்க. இங்க ஒரு கிளாஸ் இருக்கு, இங்க ஒரு கிளாஸ் இருக்கு. இந்த கிளாஸ்ல வந்து கிளிக் லாகின் பட்டன் இருக்குது. இந்த கிளாஸுக்குள்ளேயும் ஒரு கிளிக் லாகின் பட்டன் இருக்கு. அப்ப நீங்க அதை எப்படி பண்ணுவீங்க?
அதுக்கு பேர் தான் மெத்தட் ஓவர் ரைடிங். ஓகேங்களா? மெத்தட் ஓவர் லோடிங்னா என்ன, மெத்தட் ஓவர் ரைடிங்னா என்ன ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. கிளாஸ் சேம், மெத்தட் சேம், பாராமீட்டர் வந்து டிஃபரெண்டா இருக்கும். பாராமீட்டர்னா அந்த இன்டிஜர் ஏ அப்படின்றது நம்ம டிஃபரெண்டா, அந்த இனிஷியல் தான் வந்துட்டு டிஃபரெண்டா வரும். அது பேர் தான் வந்து பாராமீட்டர் டிஃபரெண்டா வரும். ஓகேவா? இதுவே வந்துட்டு மெத்தட் ஓவர் ரைடிங்ல வந்து என்ன பண்ணுவோம்னா, மெத்தட் ஓவர் ரைடிங்ல வந்து கிளாஸ் நேம் வந்து டிஃபரெண்டா இருக்கு. யூசிங் எக்ஸ்டென்ஸ் கீவர்ட் இருக்கும். இங்க ஒரு கிளாஸ் இருக்குது. இந்த கிளாஸ்ல வந்து கிளையண்ட் ஐடின்றது கிளையண்ட்ன்றது ஒரு கிளையண்ட் ஐடின்றது ஒரு மெத்தட் நேம். இங்கேயும் ஒரு கிளையண்ட் ஐடின்றது மெத்தட் நேம் இருக்குது. சரிங்களா? அப்ப நீங்க வந்து இந்த கஸ்டமர்ன்ற இந்த மெத்தட கால் பண்ணி சி கொடுத்து நியூ கொடுத்து கஸ்டமர்ன்றத ரன் பண்ணி இந்த கிளையண்ட் ஐடி மட்டும் ரன் பண்ணா இது ரன் ஆகுமா, இது ரன் ஆகுமா? இல்ல, ரெண்டுமே ரன் ஆகும். ரெண்டுமே எப்படி ரன் ஆகும்னா உங்களுக்கு வந்துட்டு சாரி இங்க இருக்க ஒண்ணுதான் ரன் ஆகும். லாஸ்டா யூஸ் பண்ணி பாத்தீங்களா, அது மட்டும் தான் ரைட் ஆயிருக்கும். அது வந்து உங்களுக்கு ரன்னே ஆகாது. ஏன்னா இங்க வந்து மெத்தட் நேமும் சேம், பாராமீட்டரும் சேம். இங்க பாராமீட்டர் டிஃபரன்ஸ் தர முடியாது. சரிங்களா? பாராமீட்டர் டிஃபரன்ஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லை. பாராமீட்டர் டிஃபரன்ஸ் கொடுக்கலன்னா நீங்க லாஸ்டா எது வச்சிருக்கீங்களோ அந்த கிளாஸ் நேம் தான் உங்களுக்கு வந்து அந்த மெத்தட் நேம் தான் ரன் ஆகும். ஃபர்ஸ்ட் வச்சிருக்க இந்த மெத்தட் நேம் ரன் ஆகாது. இந்த கிளையண்ட் ஐடி இருக்கு பாத்தீங்களா, இந்த கிளையண்ட் ஐடி 1 2 3 4 5 இது வந்து உங்களுக்கு ரன் ஆகாது. இந்த 6 7 8 9 இல்ல இதுதான் உங்களுக்கு ரன் ஆகும். ஓகேங்களா? பாலிமார்பிசம்ல நீங்க என்னென்ன டிஃபரன்ஸ் யூஸ் பண்றீங்க தெரிஞ்சுக்கோங்க. சோ இன்ஹெரிட்டன்ஸ் அதுல நம்ம வந்து எக்ஸ்டென்ஸ்ன்ற கீவேர்ட் யூஸ் பண்றோம். ஓகேங்களா? என்கேப்சுலேஷன்ல வந்துட்டு ஒரு இடத்துல டேட்டா ஹைடிங் பண்ணி இன்னொரு இடத்துல டேட்டா பைண்டிங் பண்றோம். ஓகேங்களா? அதே பாலிமார்பிசம் அதுல என்ன பண்றோம், மெத்தட் ஓவர்லோடிங் இருக்கு, மெத்தட் ஓவர் ரைடிங் இருக்கு. மெத்தட் ஓவர்லோடிங்னா என்ன, மெத்தட் ஓவர் ரைடிங்னா என்ன? மெத்தட் ஓவர்லோடிங்னா சேம் கிளாஸ்ல ஒரே நேம் இருக்கும். ஓகேங்களா? இதே மெத்தட் ஓவர் ரைடிங்னா டிஃபரெண்ட் கிளாसेसல யூஸ் பண்றது. ஓகேவா? அப்ப நம்ம ஒண்ணா ஸ்டெப் பை ஸ்டெப்பா எழுதுவோம். ஊப்ஸ் கான்செப்ட்னா என்னன்ட்டு எல்லாத்துக்கும் நீங்களே இப்ப தனித்தனியா எக்ஸ்பிளைன் பண்ணணும். சோ இப்போ ஊப்ஸ் கான்செப்ட்னா ஃபர்ஸ்ட் நேம் ஊப்ஸ்னா என்ன அது டிஃபரன்ஸ் சொல்லுங்க. ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோகிராமிங் சிஸ்டம். ஓகேங்களா? சரி, இப்ப இதுல ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கிளாஸ்னா என்ன, அதோட சின்டாக்ஸ் சொல்லுங்க. கிளாஸ்னோட சின்டாக்ஸ் எப்படி இருக்கும்? ஒரு ஆக்சஸ் மாடிஃபையர் பப்ளிக், ஃபார் எக்ஸாம்பிள் பப்ளிக், ஒரு ரிட்டர்ன் டைப் இதுல இருக்காது. அப்புறம் வந்து கிளாஸ் நேம், கிளாஸ்ன்ற கீவேர்ட் இருக்கணும். அடுத்தது ஸ்டூடெண்ட் அப்படின்ற ஒரு நேம் இருக்கணும். ஓகேங்களா? இதுதான் வந்து ஒரு கிளாஸ். சரி, இப்போ ஆப்ஜெக்ட் நேம். ஆப்ஜெக்ட் நேம் இதான் சொல்றேன். கிளாஸுக்கு முன்னாடி வந்து ஆப்ஜெக்டா இல்லையே. ஆப்ஜெக்ட்னா என்ன, வேரியபிள்னா என்ன?
இது ரெண்டுத்தையும் சொல்லியே ஆகும். டேட்டா டைப் முன்னாடி வரது வேரியபிள். ஓகே, சொல்லு, கரெக்ட் தான் சொல்லு. கிளாஸ் நேம்க்கு முன்னாடி வந்தா அது ஆப்ஜெக்ட். இப்போ ஒரு கிளாஸ் நேம் இருக்கு, ஸ்டூடெண்ட்ன்ற அந்த கிளாஸ் நேம் இருக்கு, அதுக்கு முன்னாடி எஸ்ன்ற இது வந்தா இது பேர் வந்து ஆப்ஜெக்ட். சரிங்களா? இது வேரியபிள்னா ஒரு டேட்டா டைப், ஸ்ட்ரிங்கோ இல்ல ஒரு இன்டிஜர் இல்ல ஏதாவது ஒண்ணு இருந்ததுன்னா அதுக்கு முன்னாடி வந்தது ஒரு ஒரு பி இல்ல ஏ அப்படின்ற ஒரு வந்தா இது வந்து வேரியபிள். எழுது அப்புறமா சொல்லு, ஓகேவா? அப்புறமா கேள்வி போன பிறகு வேணா தனியா டவுட் தான் கேள்வி. ஃபர்ஸ்ட் கிளாஸ்னா என்ன, ஆப்ஜெக்ட்னா என்ன, வேரியபிள்னா என்னன்றத டிஃபரன்ஸ் வச்சுக்கணும். ஓகேங்களா? சரி, இப்போ இதுல இப்ப நம்ம ஃபோர்த் பாயிண்ட் வந்துட்டோம். ஃபோர்த் பாயிண்ட் என்னது? அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ். சோ அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்ல என்ன பண்ணுவோம்? அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்ல அப்ஸ்ட்ராக்ட்ன்ற ஒரு மெத்தட் இருக்கும் கம்பல்சரி. ஓகேங்களா? இந்த கிளாஸ வேற ஒரு இடத்துல கால் பண்ணுவோம். அப்ப என்ன யூஸ் பண்ணுவோம்? இந்த கிளாஸ வேற ஒரு கிளாஸ்ல கால் பண்ணுவோம், எக்ஸ்டென்ஸ். ஒரு கிளாஸ் A, இங்க இது வந்து ஒரு அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ். இந்த அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்ல அப்ஸ்ட்ராக்ட்ன்ற ஒரு மெத்தட் இருக்கும். அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட இங்க வேற ஒரு இடத்துல கால் பண்றோம். அப்ப கிளாஸ் B எக்ஸ்டென்ஸ் கிளாஸ் A. ஓகேங்களா? அப்ப இந்த மெத்தட் வந்து அங்க ரன் ஆகும். இதுக்கு பேர் வந்து அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ். இன்ஹெரிட்டன்ஸ்னா என்ன? இன்ஹெரிட்டன்ஸ்ல எத்தனை டைப்ஸ் இருக்கு? சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ், மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ், ஹைரார்கிக்கல் இன்ஹெரிட்டன்ஸ். சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ்னா என்ன? ஒரு கிளாஸ்ல இருந்து இன்னொரு கிளாஸ். ஓகே, அதாவது ஒரு ஃபாதர் ஒரு சன். மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ்னா மல்டிபிள், இது ஒரு ஒரு கிராண்ட்ஃபாதர், ஃபாதர், சன். ஓகே, ஒரு கிராண்ட்ஃபாதர் ஒரு ஃபாதர் சன். ஹைரார்கிக்கல் இன்ஹெரிட்டன்ஸ்னா சன், சாரி ஃபாதர், அவங்கள மூணு சன். ஓகேங்களா? சோ இதுதான் வந்துட்டு இன்ஹெரிட்டன்ஸ். இப்போ என்கேப்சுலேஷன்ல வரும். என்கேப்சுலேஷன் என்ன சொல்லுங்க? ஒரு பிரைவேட்னு ஒரு இதை யூஸ் பண்ணி அதை வந்து ஹைட் பண்ணி இன்னொரு இடத்துல வந்து நம்ம பைண்டிங் கொடுத்தது. ஓகே, டேட்டா ஹைடிங் அண்ட் டேட்டா பைண்டிங். இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம வேற என்ன டாபிக் பார்த்தோம்? இதுலயே கெட் செட். இதுலயே கெட் செட் இருக்குது. ஓகே, வேற என்ன பார்த்தோம்? பாலிமார்பிசம். பாலிமார்பிசம் என்ன? ஒரு மெத்தட் ஓவர்ரைட் பண்றது, அப்புறம் வந்து ஓவர்லாப் பண்றது. மெத்தட் ஓவர்ரைடிங், மெத்தட் ஓவர்லோடிங். ஓவர்லோடிங்னா என்ன, ஓவர்ரைடிங்னா ஒரே கிளாஸ்ல மல்டிபிள் ரெண்டு மெத்தட்ஸ் யூஸ் பண்ணா ஓவர்லோடிங். ஓகே, சூப்பர். ஒரு சேம் கிளாஸ்ல யூஸ் பண்ணா ஓவர்லோடிங். ஓகேங்களா? டிஃபரண்ட் கிளாஸ்ல இருந்தா அது மெத்தட் ஓவர்ரைடிங். அவ்வளவுதான். தட்ஸ் ஆல். அதே மாதிரி மெத்தட் ஓவர்லோடிங்னா என்னன்னா, இதுல வந்து ரன் டைம் வரும், இதுல கம்பைலர் டைம் வரும். கம்பைலர் டைம்னா என்ன, ரன் டைம்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஒரு ப்ரோக்ராம் எழுதிட்டீங்க, ப்ரோக்ராம் ஃபுல்லா எழுதணும்னா நீங்க ரைட் கிளிக் பண்ணி ரன் பண்றீங்க பாத்தீங்களா, அதான் ரன் டைம். ஓகேங்களா? இப்ப நீங்க 2-3 கிளாஸ் எழுதிருக்கீங்க. 2-3 கிளாஸ் எழுதிட்டு ஒரு கிளாஸ்ல இருந்து ரன் பண்ணும்போது எல்லா கிளாஸையும் கம்பைல் பண்ணும். கம்பைல் பண்ணி ஒரு கிளாஸ்ல இருந்து ரன் பண்ணும். அதுக்கு பேர் தான் கம்பைல் டைம். சோ ரன் டைம்னா என்ன, கம்பைல் டைம்னா என்ன, இது கண்டிப்பா ஒரு இன்டர்வியூ क्वेश्चन இருக்கும். சோ ரன் டைம்னா என்ன?
ஒரு ரைட் இது பண்ணி ஒரு கோடு நம்ம எழுதிட்டோம் அப்படின்னா அதை ரன் பண்றோம்ல அது வந்து ரன் டைம். சிங்கிள் கிளாஸ்ல வச்சு ரன் பண்றது ரன் டைம். ஓகேங்களா? இதே வந்து ஒரு 2-3 கிளாஸ் கம்பைல் பண்ணி ரன் பண்றது கம்பைல் டைம். ஓகேங்களா? சோ ரன் டைம்னா என்ன, கம்பைல் டைம்னா என்ன தெரிஞ்சுக்கணும். மெத்தட் ஓவர்லோடிங்ல வந்து நமக்கு ரன் டைம் இஷ்யூ வரும். மெத்தட் ஓவர் ரைடிங்ல வந்துட்டு கம்பைல் டைம். இந்த மெத்தட் ஓவர் ரைடிங்ல வந்து நம்ம வேற ஒரு கிளாஸ் வச்சுப்போம். மெத்தட் ஓவர்லோடிங்னா சேம் கிளாஸ், சிங்கிள் கிளாஸ் இருக்கும். ஓகேங்களா? சோ இவ்வளவுதான் ஃபர்ஸ்ட் ஜாவாவோட ஹூக்ஸ் கான்செப்ட் இவ்வளவுதான். இது கிளியர் ஆயிட்டீங்கனாவே இந்த 7 பாயிண்ட்ஸ் கிளியர் ஆயிட்டீங்கனாவே போதும். ஜாவாவோட பாதி வெள்ளம் தான் இந்த மாதிரி. ஓகேங்களா? இதை வச்சுதான் நம்ம வந்துட்டு நிறைய விஷயம் வந்து யூஸ் பண்ணிட்டே இருப்போம். என்னென்ன யூஸ் பண்றோம், எது யூஸ் பண்றோம், கன்ஸ்ட்ரக்டர்ஸ்னா என்ன, கன்ஸ்ட்ரக்டர்ஸ்னா என்னப்பா? ஒரு கிளாஸ் நேம் சேம் கிளாஸ் நேம் வச்சு நம்ம இது பண்ணா சூப்பர். கிளாஸ் நேமும் மெத்தட் நேமும் சேமா இருந்ததுன்னா அது பேர் கன்ஸ்ட்ரக்டர். அவ்வளவுதான். சோ இந்த விஷயத்த நீங்க கிளியரா விலாவரியா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதுக்கு அடுத்து வரது எல்லாமே ஈஸி. ஃபர்ஸ்ட் வந்து இந்த 8 பாயிண்ட் நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு கிளாஸ்னா என்ன, ஒரு ஆப்ஜெக்ட்னா என்ன, ஒரு வேரியபிள்னா என்ன, ஒரு அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்னா என்ன, இன்ஹெரிட்டன்ஸ்னா என்ன, என்கேப்சுலேஷன் என்ன, பாலிமார்பிசம்னா என்ன, அடுத்தது வந்துட்டு கன்ஸ்ட்ரக்டர்னா என்ன. இந்த 8 பாயிண்ட்ஸ் வந்து கிளியரா பண்ணும். சொல்லுங்க. அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்னா என்ன, இன்ஹெரிட்டன்ஸ் கான்செப்ட் வந்துட்டு எத்தனை டைப்ஸ் இருக்குது? சிங்கிள் லெவல், மல்டி லெவல், ஹைரார்கிக்கல். ஸோ சிங்கிள் லெவல்ல என்ன, மல்டி லெவல்ல என்ன, ஹைரார்கிக்கல்ல என்ன? ஒரு கிளாஸ் இன்னொரு கிளாஸ்ல கால் பண்ணி எக்ஸ்டெண்ட் யூஸ் பண்ணுறது. மல்டி லெவல்னா ஒரு ஃபாதர் ஒரு கிராண்ட் ஃபாதர் ஒரு கிராண்ட் ஃபாதர் வரும். சொல்றா. ஒரு கிராண்ட் ஃபாதர் ஒரு ஃபாதர் நான் சொல்றேன். ஒரு கிராண்ட் ஃபாதர் ஒரு ஃபாதர் ஒரு சன். அதுக்கு பேர் தான் வந்து மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ். ஹைரார்கிக்கல் இன்ஹெரிட்டன்ஸ் சொல்றா. ஒரு ஃபாதர் மூணு ஒரு ஃபாதர் மூணு சன் இருந்தாங்கன்னா அது பேர் ஹைரார்கிக்கல் இன்ஹெரிட்டன்ஸ். என்கேப்சுலேஷன் என்னன்னா அச்சிருப்பா சொல்லு. பைண்டிங் கரெக்டா சொல்லு. சொல்லு. டேட்டா பைண்டிங்னா என்ன, டேட்டா ஹைடிங்னா என்ன? டேட்டா பைண்டிங்னா கெட் பண்றது. ஓகே. டேட்டா பைண்டிங்னா கெட் பண்றதா, செட் பண்றது. டேட்டா ஹைடிங்னா தான் கெட் பண்றது. ஓகேவா? சோ கெட் என்ன செட் என்னன்னு தெரிஞ்சுக்கோ. டேட்டா ஹைடிங்னா என்ன, டேட்டா பைண்டிங்னா என்ன தெரிஞ்சுக்கோ. சோ இப்போ இதுல எது டவுட் இல்லைல்ல? சரி, இப்போ இதை வச்சு நம்ம பேஜ் ஆப்ஜெக்ட் மாடல் அப்படின்றத நம்ம கிளியரா பண்ணணும். சரிங்களா? பேஜ் ஆப்ஜெக்ட் மாடல் நம்ம எதுக்கு யூஸ் பண்றோம், என்ன யூசஸ் இருக்கு அப்படின்றத நம்ம கிளியரா பண்ணணும். சரிங்களா? நாளைக்கு கம்பல்சரி கிளாஸ் இருக்கு. 10 மணில இருந்து 1 மணி வரைக்கும் எல்லாரும் வந்துருங்க. நான் பண்ற இந்த டேட்டா பேஜ் ஆப்ஜெக்ட் மாடல நீங்க ஒரு வெப் பேஜ் வச்சு பண்ணி எடுத்தோம். ரொம்ப சிம்பிள் தான், ரொம்ப நேரம் ஆகாது. நான் என்ன பண்ணிருக்கேன்றத கிளியரா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதை வச்சு நீங்க எப்படி பண்றதுன்றத ஒரு ஓவர்வியூ பார்த்துக்கோங்க. புரியலன்னா கேளுங்க, 2-3 வாட்டி கூட எக்ஸ்பிளைன் பண்றேன். பட் ஆனா இங்க இருந்து போகும்போதும் நம்ம பேஜ் ஆப்ஜெக்ட் மாடல் கத்துக்கிட்டோம், ஜாவா கிளியரா புரிஞ்சிச்சு, இதுல எது டவுட்டுமே இல்ல அப்படின்ற கான்செப்டோட போகும். இதுல எந்த டவுட் இருந்தாலும் நீங்க கிளியரா கேளுங்க, உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இல்லைன்னா தனியா கூட குறைச்சு கேளுங்க, நான் தனியா கூட எக்ஸ்பிளைன் பண்றேன். நான் இன்னைக்கு போகும்போது புக்ஸ் கான்செப்ட் கிளியரா இருக்கணும்னு சொல்லிட்டு மைண்ட் செட் பண்ணிட்டு போங்க.
ஃபர்ஸ்ட் புரியலன்னா பிளாங்கா இருக்குன்னா கொஞ்சம் அமைதியா ஒரு விஷயமா யோசிச்சு பாருங்க. நம்ம என்ன பண்றோம், எந்த இடத்துல எது எது யூஸ் பண்றோம், என்ன நடக்குது அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு மெத்தட், அதை வச்சுதான் எல்லாமே வருது. மெத்தட் தான் மெயின். மெத்தடோட சின்டெக்ஸ் என்னன்றது தெரிஞ்சுக்கோங்க. மெத்தட்ல இருந்து ஒரு கிளாஸுக்குள்ள ஒரு மெத்தட் கம்பல்சரி இருக்கும். ஸோ அப்ப கிளாஸோட சின்டெக்ஸ் எப்படி இருக்கும்? கிளாஸுக்கு வந்து பப்ளிக் கிளாஸ் அந்த மாதிரி கிளாஸ் நேம் இருக்கும். இப்ப ஒரு ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின், இது வந்து ஒரு மெயின் மெத்தட். மெயின் மெத்தடுக்குள்ள வந்து ஒரு கிளாஸ் எப்படி கொண்டு வரணும், இந்த மாதிரி வெப் டிரைவர் நியூ எட்ஜ் டிரைவர் அப்படின்றது சொல்லி கொடுத்துருவோம். சரிங்களா? ஸோ இங்க வந்து இந்த இன்டர்ஃபேஸை கால் பண்ணி தான் இங்க வந்து நேம் வச்சிருக்கோம். இங்க வந்து நம்ம கிளாஸை கால் பண்ணி நம்ம நேம் வச்சுக்க மாட்டோம். ஒரு இன்டர்ஃபேஸை கால் பண்ணி தான் நம்ம நேம் வச்சுப்போம். அதனால இது வேரியபிள் வச்சு நம்ம வேரியபிள்னு சொல்லிட்டு இருப்போம். ஓகேங்களா? ஆக்சுவலி இந்த டிரைவர் வந்துட்டு நம்ம வேரியபிள்னு சொல்லலாம், ஆப்ஜெக்ட் நேம்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஆனா மோஸ்ட்லி ஒரு டேட்டா டைப்புக்கு முன்னாடி வந்தா மட்டும்தான் அது வேரியபிள். கிளாஸ் நேமுக்கு அது ரிப்ரசன்ட் பண்ண வந்தா அதுக்கு ஆப்ஜெக்ட். அவ்வளவுதான். அதே மாதிரி ஒரு கிளாஸ் நேமோ மெத்தட் நேமோ ஒண்ணா இருந்தா அது பேர் கன்ஸ்ட்ரக்டர். ஓகேவா? சோ கன்ஸ்ட்ரக்டர் வந்து எந்த லெவல்ல இருக்குது, அதை நீங்க என்னெல்லாம் யூஸ் பண்றீங்க அப்படின்றத இப்ப நான் பார்க்க போறோம். சோ இது வந்து ஒரு பேஸ் பேஜ். எந்த ஒரு ப்ராஜெக்ட் நீங்க ஜாவால பண்ண போறீங்க, ஜாவால மட்டும்தான் வச்சு நீங்க போறீங்க, செலினியம் ஃப்ரேம் ஒர்க் வேண்டாம் அப்படின்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நீங்க இது எழுத வேண்டியது வந்து ஒரு பேஸ் பேஜ் தான். ஏன் பேஸ் பேஜ் எழுதணும்? பேஸ் பேஜ்ல எழுதினாதான் இந்த வெப் டிரைவர்ன்ற இந்த இன்டர்ஃபேஸை நீங்க எல்லா கிளாஸ்லயும் எடுத்துக்க முடியும். ஏன் நம்ம இந்த வெப் டிரைவர்ன்ற எல்லா கிளாஸ்லயும் கொண்டு போனோம்? நம்ம எதுக்கு எடுத்தாலுமே வந்துட்டு ஒரு வெப் பேஜ்ல ஒர்க் பண்ண போறோம். ஒரு வெப் பேஜ்ல ஒர்க் பண்ணா ஒரு டிரைவர் ஒன்று தேவைப்படும். அதுதான் இந்த வெப் டிரைவர் போடுறது. ஓகேங்களா? சோ ஒரு பேஸ் பேஜ்ன்ற ஒரு கிளாஸ் வச்சுக்கணும். அந்த கிளாஸ்ல வெப் டிரைவர், அதுக்கு ஒரு வேரியபிள் டிரைவர். ஓகேங்களா? இந்த இன்டர்ஃபேஸ் கண்டிப்பா நமக்கு தேவைப்படும். ப்ரொடெக்டர்னா இந்த கிளாஸ்ல மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். வேற எந்த கிளாஸ்ல அந்த மெத்தட் யூஸ் பண்ண மாட்டோம். பப்ளிக், பிரைவேட், ப்ரொடெக்டட், டிஃபால்ட், இந்த மாதிரி 4 இருக்குது ஆக்சஸ் மாடிஃபையர்ல. ஆக்சஸ் மாடிஃபையர் 4 இருக்குன்னா அதுக்கான டிஃபரன்ஸ் வியூ வந்துட்டு என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு நான் இப்ப பார்க்கறேன். இப்போ உங்களுக்கு அனுப்பிச்சு விடுறேன் பாருங்க. இங்க பாருங்க, இந்த பிக்சர் தான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான பிக்சர். இதை பாத்தீங்கன்னா இந்த ஆக்சஸ் மாடிஃபையரை நம்ம எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம்? வித்தின் கிளாஸ்னா எஸ், வித்தின் கிளாஸ். டிஃபால்ட்டா வித்தின் கிளாஸ் யூஸ் பண்ணுவோம்னா எஸ். ப்ரொடெக்டட் வித்தின் கிளாஸ் யூஸ் பண்ணுவோம் எஸ். பப்ளிக் வித்தின் கிளாஸ் யூஸ் பண்ணுவோம் எஸ். ஓகேங்களா? வித்தின் பேக்கேஜ், ஒரு பேக்கேஜுக்குள்ள யூஸ் பண்ண போறீங்கன்னா இதுக்கு வந்து நோ. பிரைவேட் எல்லாத்துக்குமே நோ. ஓகேங்களா? ஒரு பிரைவேட்னு ஒரு மெத்தடை நீங்க டிக்ளேர் பண்ணீங்கன்னா அந்த மெத்தட் வந்து அங்க டேட்டா ஹைட் ஆகுது அப்படின்றத நீங்க மைண்ட்ல நல்லா நான் வச்சுக்கணும். அங்க நீங்க என்கேப்சுலேஷன் யூஸ் பண்றீங்கன்றத நல்ல மெமரியில வச்சுக்கணும். ஓகேங்களா? சோ அங்க பிரைவேட்னு வச்சுட்டு டிஃபால்ட் அப்படின்றது வந்துட்டு ஒரு கிளாஸ்ல யூஸ் பண்ணலாம், அந்த பேக்கேஜுக்குள்ள எங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதே வந்து அவுட் சைட் ஆஃப் த பேக்கேஜோ இல்ல அவுட் சைட் ஆஃப் த சப் கிளாஸோ அதெல்லாம் யூஸ் பண்ண முடியாது. இப்ப ப்ரொடெக்டட், இது ப்ரொடெக்டட்ன்றது வந்துட்டு within class, within package, outside of the subclass. ஆனா outside of the package யூஸ் பண்ணுது. இப்ப நான் இந்த பேஜ் ஆப்ஜெக்ட் மாடல்ல இந்த ப்ரொடெக்டட்ன்ற இந்த மெத்தடை வந்து நான் டிக்ளேர் பண்ணிட்டேன். இப்ப இதை வந்து நான் இந்த பேஜ் ஆப்ஜெக்ட் மாடலுக்குள்ள எங்க வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த நான் பிடிடி இந்த பேக்கேஜுக்குள்ள நான் எடுத்து முடியும்.
ஓகேவா? அதுதான் வந்துட்டு நான் இங்க கிளியரா இந்த பிக்சர்ல போட்டிருக்கேன். ஓகேவா? ஸோ வித்தின் இந்த கிளாஸ் யூஸ் பண்ண முடியுமா, வித்தின் இந்த பேக்கேஜ் யூஸ் பண்ண முடியுமா அப்படின்றதுக்கு நம்ம என்னென்ன கீவேர்டு வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்றத கொஞ்சம் கிளியரா தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? இந்த இமேஜ் வந்து நான் குரூப்ல போடுறேன். இதை நான் போடுறேன், கொஞ்சம் ஞாபகத்துங்க. ஓகேவா? அப்புறம் போடுறேன். எதுக்குள்ள வந்து ரொம்ப ஸோ இந்த ப்ரொடெக்டட் இந்த கீவேர்டு எதுக்கு யூஸ் பண்றோம்? இந்த பேக்கேஜுக்குள்ள நான் எங்க வேணாலும் இந்த வெப் டிரைவர் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு தான் இந்த ப்ரொடெக்டட் கீவேர்டு யூஸ் பண்றோம். ஓகேவா? ஸோ பேஸ் பேஜ்ன்ற இதே கிளாஸ் நேமை நான் இங்க வச்சிட்டேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? பேஸ் பேஜ்ன்றது கிளாஸ் நேம். அதே கிளாஸ் நேமை நான் இங்க போட்டிருக்கேன். அது பேர்னா என்ன அர்த்தம்? எதுக்கு இந்த மாதிரி நான் அதே கிளாஸ் நேம் இங்க போட்டிருக்கேன்? கன்ஸ்ட்ரக்டர் வந்து இங்க என்ன யூஸ் பண்றேன்னா, வெப் டிரைவர்ன்ற இந்த பேராமீட்டரை நான் வேற ஒரு கிளாஸுக்கு கால் பண்ணணும். அதுக்காக தான் இங்க வந்து நான் வெப் டிரைவர்ன்றத போட்டிருக்கேன். ஓகேங்களா? இப்போ திஸ் டாட் டிரைவர்னா இந்த டிரைவர் வந்து இந்த டிரைவருக்கு அசைன் ஆகும். ஓகேங்களா? இது மூலியமா எனக்கு வந்து வெப் டிரைவர் வந்து இந்த பேஜுக்கு வந்துருச்சு. எக்ஸ்டென்ஸ்ன்ற கீவேர்டு வச்சு எக்ஸ்டென்ஸ்ன்ற கீவேர்டு வச்சுட்டேன். பேஸ் பேஜிங் வச்சாச்சு. பேஸ் பேஜ் வச்ச பிறகு அங்க இருக்க வெப் டிரைவர் வந்து நான் இங்க கால் பண்ணிட்டேன். ஓகேங்களா? மறுபடியும் அதே ஹோம் பேஜ இங்க என்ன போட்டிருக்கேன்? இன்னொரு கன்ஸ்ட்ரக்டர். இங்க இன்னொரு கன்ஸ்ட்ரக்டர் யூஸ் பண்ணி இத அடுத்த கிளாஸுக்கு கொண்டு போகணும். அதனாலதான் நான் இங்க மறுபடியும் இன்னொரு கன்ஸ்ட்ரக்டர் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? சரி, இப்ப கிளிக் லாகின் பட்டன் சொல்லிட்டு இங்க ஒரு மெத்தட் இருக்கேன். இந்த மெத்தடுக்கு முன்னாடி இந்த வெப் எலமெண்ட் இந்த இன்டர்ஃபேஸை கால் பண்ணி இங்க ஒரு நேம் வச்சுக்கணும், ஒரு வேரியபிள் வச்சுக்கணும். ஒரு வேரியபிள் வச்சுட்டு டிரைவர் டாட் ஃபைண்ட் எலமெண்ட் இங்க லாகின் பட்டன் மட்டும் தான் கொடுத்துருக்கேன். அந்த லாகின் பட்டன் வந்து இங்க வந்து நான் என்கேப்சுலேஷன் பண்ணிருக்கேன். ஓகேங்களா? இந்த என்கேப்சுலேஷன் எப்படி பண்ணிருக்கேன்? பைன்ற ஒரு மெத்தட் வச்சு இங்க ஒரு நேம் வச்சிருக்கேன். நேம் வச்சுட்டு பை டாட் ஐடியா இங்க நான் எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. அதை நான் இங்க கால் பண்ணிருக்கேன். ஓகேவா? ஸோ ஒரு மெத்தடை இங்க வச்சு இப்படி கால் பண்ணி அப்படிதான் நீங்க ப்ரோக்ராம் எழுதணும். ஏன் அப்படி எழுதணும்னா, இதுக்கப்புறம் நீங்க இதே ஃபங்க்ஷனை எங்கேயாவது கால் பண்ணணும்னா இதே மாதிரி மறுபடியும் இந்த நேம் மட்டும் கால் பண்ணிட்டா போதும். ஓகேவா? ஒரு ப்ரோக்ராம ஒரு வாட்டி யூஸ் பண்ணா மறுபடியும் இன்னொரு வாட்டி யூஸ் பண்றதுக்காக வச்சிருக்கிறது தான் இந்த மாதிரி நேம்ஸ் கீவேர்ட்ஸ்லாம். ஓகேங்களா? ஸோ இந்த பிரைவேட்னு வச்சு டிக்ளேர் பண்ணி இங்க முடிச்சாச்சு. ஸோ இதுக்கப்புறமா மறுபடியும் நான் லாகின் பேஜுக்குள்ள போறேன். ஓகேங்களா? லாகின் பேஜுக்குள்ள என்ன பண்றேன்? ஒரு இமெயில் இன்புட்ன்ற ஒரு இன்புட் இருக்குது, ஒரு பாஸ்வேர்டு இன்புட் இருக்குது, ஒரு லாகின் பட்டன் கிளிக் பண்றேன். அதாவது ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு வெப் பேஜ் ஓபன் பண்றேன். naukri.com. naukri.com வந்த உடனே இந்த லாகின் ஒரு பட்டன் இருக்கா? இந்த லாகின் பட்டனுக்கு தான் நான் வந்து இந்த லாகின் பேஜ் எழுதிருக்கேன். இந்த ஹோம் பேஜ் எழுதிருக்கேன். இதுல லாகின் பட்டன் இருக்குங்களா? ஓகேங்களா? இது முடிஞ்ச பிறகு இந்த லாகின் பேஜ் வந்திருக்கேன். இந்த லாகின் பேஜ் எங்க இருக்கு? இந்த லாகின் பட்டன் கிளிக் பண்ண உடனே இங்க சைடுல ஓபன் ஆகும். இதுல யூசர் நேம் இருக்குது, பாஸ்வேர்டு இருக்குது, அடுத்தது லாகின் பட்டன் கிளிக் பண்றது. ஒரு 3 வியூ இருக்கு. ஸோ அந்த 3 வியூக்குமே வந்துட்டு நான் 3 மெத்தட் எழுதிருக்கேன். என்ன மெத்தட் எழுதிருக்கேன்? என்டர் இமெயில், என்டர் பாஸ்வேர்ட், கிளிக் லாகின் பட்டன். 3 மெத்தட் எழுதிருக்கேன். ஏன் இதே நான் வேற ஒரு மெத்தட் எழுதணும்னா எழுதிட்டே போகலாம். எத்தனை மெத்தட் வேணாலும் எழுதிக்கலாம். ஓகேங்களா? எனக்கு தேவை 3 மெத்தட் மட்டும் தான். இந்த லாகின் பேஜ்ல நான் வெறுமனே வந்துட்டு யூசர் நேம் போட போறேன், பாஸ்வேர்ட் போட போறேன், லாகின் பட்டன் கிளிக் பண்ண போறேன். அவ்வளவுதான். இல்ல ஓடிபி ஜெனரேட் பண்ணா ஓடிபி ஜெனரேட் பண்ணுவோம், ஃபுல் மெத்தட் எழுதிக்கலாம். ஸோ என்டர் இமெயில் கொடுத்தாச்சு, எலமெண்ட் கொடுத்து இங்க அதே மாதிரி நேம் வச்சு இங்க இமெயில் இன்புட் இருக்குது. இந்த இமெயில் இன்புட் தான் நான் வந்து இங்க ஆல்ரெடி வந்துட்டு அந்த லொகேட்டர் இங்க எழுதி வச்சிட்டேன். ஓகேங்களா? லொகேட்டர் எழுதி விட்டு பை டாட் எக்ஸ்பாத் கொடுத்து அதெல்லாம் வந்து முடிஞ்சிச்சு. ஸோ இங்க என்டர் இமெயில் கொடுத்துருக்கேன். இங்க ஸ்ட்ரிங்கு
இமெயில் கொடுத்துருக்கேன். ஏன் இங்க ஸ்ட்ரிங் இமெயில் கொடுத்து இங்க இமெயில் கொடுத்துருக்கேன்? இப்ப நானு இங்கேயே டிக்ளேர் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். இங்கேயே நான் டபுள் கோட்ஸ் கொடுத்து டிக்ளேர் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். எப்பவுமே டபுள் கோட்ஸ் கொடுத்தா டிக்ளேர் பண்ணுவோம். ஞாபகம் இருக்கா? சென்ட் கீஸ்ல நம்ம என்ன பண்ணுவோம்? ஏதாவது ஒரு வேல்யூ தரப்போறோம்னா நம்ம டபுள் கோட்ஸ்ல கொடுத்துருவோம். டபுள் கோட்ஸ்ல இங்கேயே கொடுத்துறேன்னா எனக்கு ப்ரோக்ராம் ரன் ஆகுது பாத்தீங்களா? அங்க வந்துட்டு என்ன கொடுக்குறோம், என்னென்ன அவுட்புட்டை சேஞ்ச் பண்ணிட்டே இருந்தோங்களா தெரியாது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்த நோக்கரி டெஸ்ட்ன்ற இந்த மெயின் மெத்தடுக்குள்ள எல்லா கிளாஸையும் கொண்டு வரேன். ஃபர்ஸ்ட் எந்த கிளாஸ் கொண்டு வரேன்? ஃபர்ஸ்ட் வந்து ஹோம் பேஜ் கிளாஸ் கொண்டு வரேன். இந்த ஹோம் பேஜ் அப்படின்ற ஒரு கிளாஸ் கொண்டு வரேன். அதுக்கு ஒரே ஒரு மெத்தட் தான் இருக்குது. இப்போ இதை நான் எடுத்துட்டேன். இங்க டாட் வச்சேன். டாட் வச்ச உடனே கிளிக் லாகின் பட்டன் அப்படின்னு காட்டுதா? அதுல ஒரே ஒரு கிளாஸ்ல ஒரே ஒரு மெத்தட் தான் இருக்குது. ஸோ இந்த மெத்தட் மட்டும் தான் வரும், வேற எந்த மெத்தடும் வராது. ஓகேங்களா? இப்போ இது லாகின் பேஜ் இருக்கு. இப்போ இந்த லாகின் பேஜ்ல மொத்தம் 3 மெத்தட் எழுதிருக்கேன். என்ன எழுதிருக்கேன்? என்டர் இமெயில், என்டர் பாஸ்வேர்டு, கிளிக் லாகின் பட்டன். ஓகேவா? இப்ப இந்த 3 மெத்தடுமே ஒரு மெத்தட் வந்து என்டர் இமெயில். என்டர் இமெயில்னா என்னுடைய யூசர் நேம் என்னன்றதை நான் இங்க தந்தா எனக்கு புரியும். அது என்ன இன்புட் போய் தரப்போகுது அப்படின்றத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். அதனாலதான் நான் ஃபர்ஸ்டே வந்துட்டு இங்க ஸ்ட்ரிங் இமெயில் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இமெயில் வச்சு நான் பேராமீட்டரை அங்க பாஸ் பண்ணிட்டேன். ஓகேவா? ஒரு பேராமீட்டரை நம்ம ஸ்ட்ரிங் இமெயில் அப்படின்றத வச்சு நம்ம பாஸ் பண்ணிட்டோம்னா வேற இடத்துல நம்ம டிக்ளேர் பண்ணிக்கலாம். இது நம்ம டெஸ்ட் என்ஜின்ல இப்ப பார்ப்போம். இது செலினியம் ஃப்ரேம் ஒர்க் டெஸ்ட் என்ஜின் சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்கும். அதுல பேராமீட்டரைசேஷன் ஒரு கான்செப்ட் இருக்கு. அதுல இந்த மாதிரி ஸ்ட்ரிங் இமெயில் பாஸ் பண்ணுவோம். அது வேற இடத்துல யூஸ் பண்ணுவோம். அது என்னன்றது நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ ஸ்ட்ரிங் இமெயில் இமெயில் இந்த மாதிரி இங்க பாஸ் பண்ணா, அதே மாதிரி ஸ்ட்ரிங் பாஸ்வேர்ட் இங்க பாஸ்வேர்டு வச்சோன்னா நம்ம நோக்கரி டெஸ்ட்ல போயிட்டு மெயின் மெத்தடை நம்ம எல்லாமே கால் பண்ணும்போது ஒரு மெத்தடுக்குமே வந்துட்டு என்ன இன்புட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு இங்க கொடுத்தோம்னா நமக்கு அண்டர்ஸ்டாண்டிங் ஆகும். ஏன்னா நம்ம மெயின் மெத்தட் தான் நம்ம ரன் பண்ண முடியும். வேற எந்த மெத்தடையும் இப்ப எல்லா கிளாஸும் எழுதியிருந்தோம்ல, லாகின் பேஜ் எழுதியிருந்தோம், ஹோம் பேஜ் எழுதியிருந்தோம், இதுலயும் ஒரு மெத்தட் இருக்குது, இதுலயும் வந்து 3 மெத்தட் இருக்குது. இந்த 3 மெத்தட் வச்சு நம்ம ரைட் கிளிக் பண்ணி ரன் பண்ணா ரன்னே ஆகாது. ரன்னே ஆகாது. ஏன் நம்ம ரன் ஆகாது? ஏன்னா அதுல மெயின் மெத்தட் இல்லை. ஓகேவா? ஸோ மெயின் மெத்தட் எங்க இருக்குது? இங்கதான் இருக்குது. ஸோ மெயின் மெத்தடுக்குள்ள எல்லா கிளாஸையும் நான் கொண்டு வரணும். ஃபர்ஸ்ட் ஹோம் பேஜ்ன்ற இந்த கிளாஸ் கொண்டு வந்துட்டேன். அடுத்தது லாகின் பேஜ்ன்ற இந்த கிளாஸ் கொண்டு வந்துட்டேன். 2 கிளாஸ் தான் மேல இருக்குது. ஓகேவா? பேஸ் பேஜ்ல ஒண்ணுமே இல்லை, வெறுமனே ஒரு கன்ஸ்ட்ரக்டர் மட்டும் தான் இருக்குது, வேற எதுவும் மெத்தடும் இல்லை. ஸோ இதை நம்ம கால் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஓகேங்களா? ஸோ நான் இதுல கால் பண்ணி ஜஸ்ட் வந்து ஒரு என்டர் இமெயில், என்டர் பாஸ்வேர்டு, கிளிக் லாகின் பட்டன், அவ்வளவுதான். ஸோ இதை வச்சு நான் நீங்க ரன் பண்ணா உங்களுக்கு எல்லா ப்ரோக்ராமும் ரன் ஆகும். ஓகேவா? இதுக்கு பேர் தான் பேஜ் ஆப்ஜெக்ட் மாடல். ஸோ நம்ம என்னென்ன பண்ண போறோமோ அந்த பேஜை டிஃப்ரெண்டா ஒரு கிளாஸ்ல எழுதி அந்த கிளாஸை மொத்தமா வச்சு கால் பண்ணி ரன் பண்றது. ஓகேவா? ஸோ இப்போ இதை நீங்க மறுபடியும் நீங்க ட்ரை பண்ண போறீங்க. ஓகேங்களா? இது தாண்டி வேற என்ன பண்ண போறீங்கன்னா டெஸ்ட் என்ஜி அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல நம்ம போயிடலாம். ஃபர்ஸ்ட் டெஸ்ட் என்ஜினா என்ன, டெஸ்ட் என்ஜிக்குள்ள நம்ம ஏன் போறோம் அப்படின்ற எக்ஸ்பிளனேஷன் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகேங்களா? எல்லாமே மெத்தடை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. ஓகேங்களா? இப்ப நம்ம ஒரு கிளாஸ் எழுதி இன்னொரு கிளாஸ் எழுதி இன்னொரு கிளாஸ் எழுதி அங்கதான் வந்துட்டு நம்ம மெயின் மெத்தட் வச்சு அந்த மெயின் மெத்தட்ல எல்லா கிளாஸையும் கொண்டு வந்து தான் நம்ம ரன் பண்றோம். இதே வந்து செலினியம் ஃப்ரேம் ஒர்க் டெஸ்ட் என்ஜி அப்படின்னு ஒண்ணு இருக்கு. டெஸ்ட் நெக்ஸ்ட் ஜெனரேஷன், என்ஜினா நெக்ஸ்ட் ஜெனரேஷன் அர்த்தம். ஓகேங்களா? ஆனா அதுல இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் உள்ள கொண்டு வர வேண்டிய அவசியமே இல்லை. அங்க என்ன பண்றோம் அப்படின்றத நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் அங்க என்ன பண்றோம்னா இது வந்து ஒரு அனோட்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அட் டெஸ்ட்
இந்த அட்டுன்றது ஒரு சிம்பிள். இந்த சிம்பிள் உங்களுக்கு எல்லாரும் தெரியும் சரிங்களா? இந்த சிம்பிள் வந்துட்டு அனோட்டேஷன் சொல்லுவாங்க. இந்த அனோட்டேஷன் இது என்ன அர்த்தம்னா இது வந்து ஒரு மெயின் மெத்தட் மாதிரி. அப்ப இந்த அட்டு டெஸ்ட் அப்ப இந்த ஒரு கிளாஸ் இருக்கு. ஒரு கிளாஸ் இருக்கு ஸ்டூடெண்ட் அப்படின்னு ஒரு கிளாஸ் இருக்கு. அதுக்குள்ள ஒரு அட்டு டெஸ்ட் இருக்கு. அந்த அட்டு டெஸ்ட் வச்சு நம்ம ரைட் கிளிக் பண்ணி ரன் பண்ணா ரன் ஆயிடும். ஓகேங்களா? அட்டு டெஸ்ட் எப்படி இருக்கும்? அதே மாதிரி பப்ளிக் வாய்டு. ஏன்னா இது வந்து மெயின் மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டேன். மெத்தட்னாவே நமக்கு பப்ளிக் வாய்டு வந்துடும். ஸோ பப்ளிக் வாய்டு ஏ அப்படின்ற ஒரு மெத்தட் இருக்கு. ஓகேங்களா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது ரொம்ப ஈஸியான விஷயம். ஏதாவது டவுட் இருந்தா என்ன ஸ்டாப் பண்ணுங்க. ஓகே. அட்டு டெஸ்ட்ன்றது ஒரு மெயின் மெத்தட். நம்ம ஒரே ஒரு மெயின் மெத்தட் மட்டும் தான் எழுதணுமா அப்படிங்களா? இல்ல இன்னொரு அட்டு டெஸ்ட் கூட எழுதிக்கலாம். அட்டு டெஸ்ட் பப்ளிக் வாய்டு பி அப்படின்ற ஒரு மெத்தட் ஒரு ஓபன் பண்றேன். இங்க ஏன்ற ஒரு மெத்தட் ஓபன் பண்றேன். சரிங்களா? இதைத்தான் நான் எழுதிருக்கேன். சோ இங்க ஒரு அட்டு டெஸ்ட் இருந்துச்சு, இங்க ஒரு அட்டு டெஸ்ட் இருக்கு, இங்க ஒரு அட்டு டெஸ்ட் இருக்கு. ஒரு ஒரு அட்டு டெஸ்ட்டுமே ஒரு ஒரு மெயின் மெத்தட். நம்ம ஜாவால ஒரு மெயின் மெத்தட் தான் எழுத முடியும். அதுக்குள்ள எல்லா கிளாஸையும் கொண்டு வந்து அப்படிலாம் நம்ம ஆபரேஷன் பார்த்தோம். ஓகேங்களா? இது எப்படின்னா டெஸ்ட் என்ஜி வந்துட்டு அட்டு டெஸ்ட்ன்ற அனோட்டேஷன் எத்தனைலாம் இருக்குதோ அது எல்லாத்தையும் ஒரு ஒரு மெயின் மெத்தடா இருக்கட்டும். ஓகேவா? அப்ப நமக்கு வேலை ஈஸியா ஆயிடுச்சு. நம்ம எல்லா கிளாஸையும் ஒரே இடத்துல கொண்டு வரணும், எல்லா விஷயத்தையும் கொண்டு வரணும் அப்படிலாம் ஒன்றும் அவசியம் இல்லை. ஒரு மெத்தட் ஓபன் பண்ணலாம். ஒரு மெத்தட் ஓபன் பண்ணி இப்ப ஏன்ற ஒரு மெத்தட் இருக்குது. இதுல வந்து வெப் டிரைவர் மேனேஜர் டாட் எட்ஜ் டிரைவர் டாட் செட்டப் அப்படி எழுதியாச்சு. அப்புறமா இந்த வெப் டிரைவர் அப்படின்ற இந்த வேர்டை மேல டிக்ளேர் பண்ணிக்கலாம். ஏன்னா மேல டிக்ளேர் பண்ணா இந்த மெத்தட் யூஸ் பண்ண முடியும், இந்த மெத்தட் யூஸ் பண்ண முடியும். ஓகேவா? அப்ப வெப் டிரைவர் டிரைவர் அப்படியே வச்சாச்சு. இப்ப இந்த டிரைவரை வந்து நம்ம இந்த அந்த வேரியபிளையும் வச்சுக்கலாம். இங்கேயும் வச்சுக்க முடியும், இங்கேயும் வச்சுக்க முடியும். ஏன்னா எத்தனை மெத்தட் வச்சுக்கலாம். ஓகேங்களா? சோ அப்ப இந்த டிரைவர் டாட் கெட் அப்படி போட்டு ஒரு யூஆர்எல் பேஸ்ட் பண்ணிக்கலாம். இங்க வந்து டிரைவர் டாட் கெட் போட்டு ஃபைண்ட் எலிமெண்ட் பை டாட் எலிமெண்ட் பை டாட் ஐடி வச்சு டாட் கொடுத்து சென் கீஸ்ல யூசர் நேம் பாஸ் பண்ணிக்கலாம். யூசர் நேம் இங்கே எழுதணும்னு அவசியம் இல்லை, இங்கேயும் எழுதிக்கலாம், இல்ல இங்கேயும் எழுதிக்கலாம், இல்ல அடுத்த மெத்தட்ல கூட எழுதலாம். ஏன்னா ஏன்னா இங்க எழுதணும்னு சொல்றேன். சப்போஸ் இப்ப இந்த லொகேட்டர் வந்துட்டு ப்ராப்ளம் ஆயிடுச்சு. அதாவது இதுல வந்து நான் டிரைவர் டாட் கெட் டைட்டில் எழுதியாச்சு, ஒரு மெத்தட் எழுதிட்டேன். சரிங்களா? அடுத்தது டிரைவர் டாட் கெட் கரண்ட் யூஆர்எல் சொல்லிட்டு இன்னொரு மெத்தட் எழுதிட்டேன். இப்ப யூசர் நேம் பாஸ்வேர்ட் அடுத்தது ஒரு 3 இன்புட் வந்து நான் பாஸ் பண்றேன். சரிங்களா? சோ 3 இன்புட்டை நான் பாஸ் பண்ணும்போது எதை வச்சு பண்றேன்? ஒரு மெத்தட் வச்சு பண்றேன். சி சென் கீஸ் வச்சு பண்றேன். இங்க பி யூஆர்எல், ஏ டைட்டில். சரிங்களா? இப்ப இந்த சி சென் கீஸ்ல 3 இன்புட் பாஸ் பண்றேன். இப்ப எனக்கு வந்து இந்த இன்புட் வந்து இந்த எக்ஸ்பாத் வந்து ப்ராப்ளம் ஆயிடுச்சு. அப்ப வந்து எனக்கு இந்த மெத்தட் மட்டும் தான் ரன் ஆகாம போயிடும்.
வேற எல்லா மெத்தடும் ரன் ஆகும். ஸோ இந்த அப்புறம் ஒரே மெத்தட் அப்படி டெஸ்ட் வச்சு நான் 3 மெத்தடுமே 3த்தையும் ஒண்ணா எடுத்து எழுதினா எனக்கு வேஸ்ட் தான். டிஃப்ரெண்டா எழுதிருந்தாங்கன்னா ஏதாவது ஒரு கேஸ் ஃபெயிலியர் ஆச்சுன்னா அந்த கேஸ் மட்டும் தான் டிஃபெக்ட் ஆகும், வேற எந்த கேஸும் டிஃபெக்ட் ஆகாது. இதுக்காக தான் நம்ம அட்டை டெஸ்ட் 1, 2, 3 நம்ம எழுதி போடுறோம். சரியா? ஸோ அப்ப அந்த அட்டை டெஸ்ட் மேல இருக்கிறத ஃபர்ஸ்ட் ரன் பண்ணுமா, கீழே இருக்கிறத ஃபர்ஸ்ட் ரன் பண்ணுமா, தேர்ட்ல இருக்கிறத ஃபர்ஸ்ட் ரன் பண்ணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுல ஃபர்ஸ்ட் லெட்டர் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஆல்பபெட்டிக் ஆர்டர் வச்சு தான் நமக்கு ரன் பண்ணும். ஏன்றது ஃபர்ஸ்ட் கேபிட்டல், அடுத்தது பி, அடுத்தது சி. அதுவுமே நீங்க வந்துட்டு கேபிட்டல்ல கொடுத்தீங்கன்னா அது வேற மாதிரி, ஆல்பபெட்டிக்ல வந்து ஸ்மால் லெட்டர் கொடுத்தீங்கன்னா அது வேற மாதிரி. ஏன்றது கேபிட்டல் லெட்டர் கொடுத்துருக்கீங்க, அடுத்தது பி என்ற கேபிட்டல் லெட்டர் கொடுத்துருக்கீங்க, நடுவுல வந்துட்டு இங்க ஒரு அட்டை டெஸ்ட் போட்டு பப்ளிக் வாய்ட் போட்டு ஸ்மால் ஏ கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இந்த ஏ ரன் ஆயிட்டு அடுத்து இந்த பி ரன் ஆயிட்டு அடுத்து இந்த ஏ ரன் பண்ணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் கேபிட்டல்ஸ்லாம் ஃபுல்லா ரன் பண்ணா அப்புறம் தான் ஸ்மால் லெட்டர் ரன் ஆகும். ஓகேவா? இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம். இன்டர்வியூ क्वेश्चन கேட்பாங்க, நான் வச்சுக்கோங்க. சோ கேபிட்டல்ஸ் ஃபுல்லா ரன் பண்ணி தான் ஸ்மால் ரன் பண்ணும். ஓகேவா? இல்ல நமக்கு வந்துட்டு இதுதான் வேணும் ஃபர்ஸ்ட், இதுதான் செகண்ட் வேணும் அப்படின்னா பிரியாரிட்டின்ற கீவேர்ட் விட்டுக்கலாம். priority equal to 0. அதை இப்ப பார்க்கிறோம். அப்ப priority equal to 0 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அந்த ஏபிசி எல்லாம் பார்க்காது. இப்ப இந்த நேமே பார்க்காது, இந்த நேமே பார்க்காது. ஜஸ்ட் வந்து 0 எது இருக்குது அதான் ரன் ஆகும். அடுத்தது 1 எது இருக்கோ அது ரன் ஆகும். அடுத்தது 2 எது இருக்கோ அது ரன் ஆகும். அடுத்தது enabled equal to false அப்படின்னா என்ன அப்படின்னா, எனக்கு இந்த டெஸ்ட் கேஸ் வேணாம்ப்பா, இந்த அட்டை டெஸ்ட்ன்றது ஒரு டெஸ்ட் கேஸ். ஓகேங்களா? இந்த அட்டை டெஸ்ட் நம்ம இந்த ஸ்டெப்ஸ் வேணாம் அப்படின்னா நம்ம ஸ்கிப் பண்ணிக்கலாம், enabled equal to false இருக்கலாம். ஓகேங்களா? இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருந்தா இப்ப கேளுங்க. நீங்க டவுட் கேட்கலாம், நான் क्वेश्चन காமிப்பேன். சிம்பிளான क्वेश्चन தான். நான் யாரை வேணா கேட்பேன், கிளாஸ்ல ஃபர்ஸ்ட்ல இருந்து எல்லாரும் இருக்கீங்க. எல்லாமே வந்துட்டு நம்ம எதை பொறுத்து இருக்கு, மெத்தட்ஸ். ரொம்ப கரெக்டான ஆன்சர் சொல்லிருக்கீங்க, மெத்தட்ஸ். சோ ஒரு டெஸ்ட் கேஸ் மேனுவலா நம்ம எழுதுறோம். என்னன்னு எழுதுவோம்? ஒரு டெஸ்ட் கேஸ்ல ஃபர்ஸ்ட் ஒரு டெஸ்ட் ஸ்டெப். இந்த டெஸ்ட் ஸ்டெப்ஸ்ல என்ன பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் வந்துட்டு என்டர் தி URL இல்ல என்டர் a யூசர் நேம் வச்சுக்கோங்க. அடுத்தது என்டர் a பாஸ்வேர்டு. அடுத்தது மூணாவது கிளிக் லாகின் பட்டன். எழுதிங்களா எழுத மாட்டீங்களா? அப்ப இந்த ஒரு இத வந்து ஒரு டெஸ்ட் கேஸ் அப்படின்றது சொல்றோம். இது ஒரு டெஸ்ட் ஸ்டெப், இது ஒரு டெஸ்ட் ஸ்டெப்ஸ், இது ஒரு டெஸ்ட் ஸ்டெப்ஸ். இதுல என்ன பண்ணிருப்பீங்க? இந்த யூசர் நேம் வந்துட்டு என்னன்னு டபுள் கிளவுட்ஸ்ல சென்ட் கீஸ்ல நீங்க பாஸ் பண்ணிருப்பீங்க. அப்ப இதுக்கு வந்து ஒரு அட்டை டெஸ்ட் வந்து போட்டுடலாம். ஓகேங்களா? அப்ப இந்த அட்டை டெஸ்ட், இன்னொரு அட்டை டெஸ்ட், இன்னொரு அட்டை டெஸ்ட் முடிஞ்சு. இதை நம்ம ப்ரையாரிட்டி வச்சு 0, 1, 2, 3 அந்த மாதிரி பண்ணிக்கலாம். வேணான்றதுல ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதே நம்ம ஜாவால என்ன பண்ணுவோம்? ஜாவால பப்ளிக் வாய்டு ஸ்ட்ரிங் இமெயில், அடுத்தது சென்ட் கீஸ்ல அந்த இமெயில் எடுத்து போட்டுருக்கோம். அது மெயின் மெத்தட்ல கால் பண்ணும்போது டபுள் கோட்ஸ்க்குள்ள அது என்ன இமெயில் பாஸ் பண்ண போறோமோ பாஸ் பண்ணிருக்கோம். இவ்வளவுதான் மேட்டர். ஜாவால எப்படி பண்ணுவோம்? டெஸ்ட் எலிமினேட் பண்ணுவோம். இதுல ஏதாவது டவுட் இருக்கா? இப்போ கிளாரிட்டி புரியுதுங்களா?
நம்ம என்ன ஜாவால பண்றோம், என்ன ஃப்ரேம் ஒர்க்ல பண்றோம் அப்படின்றது தெரிஞ்சுதா? சோ இப்போ என்னோட கொஸ்டின் என்னன்னா, இப்ப இந்த அட்ரஸ்ல ப்ரியாரிட்டி 0 அப்படின்னு கொடுத்துருக்கீங்க. இப்ப அந்த நீங்க ஜாவால என்டர் யூசர் நேம்க்கு ஒரு கிளாஸ்ல ஒரு மெத்தட் எழுதுவீங்க. அந்த மெத்தட்ல ஸ்ட்ரிங் இமெயில், ஸ்ட்ரிங் யூசர் நேம் கொடுத்துருப்பீங்க. அந்த ஸ்ட்ரிங் கீஸ்ல யூசர் நேம் கொடுத்துருப்பீங்க. அதே மாதிரி இதை நீங்க மெயின் மெத்தட்ல கால் பண்ணி தான் அங்கதான் வந்து நீங்க டபுள் கோட்ஸ்ல நீங்க வந்து கொடுத்துருப்பீங்க உங்க வேல்யூ என்னன்னு. இத டெஸ்ட் என்ஜின்ல எப்படி கொடுப்பீங்க? ஃப்ரேம் ஒர்க்ல எப்படி கொடுப்பீங்கன்னு கேக்குறீங்க. அதாவது கொஸ்டின் இன்னொரு புரிஞ்சுக்கோங்க. ஒரு கிளாஸ்ல ஒரு மெத்தட் நேம் எழுதுவோம். என்ன எழுதுவோம்? பப்ளிக் வாய்ட் என்டர் யூசர் நேம் அப்படின்ற மெத்தட் எழுதியாச்சு. அதுல ஸ்ட்ரிங் இமெயில் அப்படின்றத கொடுத்தாச்சு. இங்க வந்துட்டு சென்ட் கேஸ்ல இந்த இமெயில் அப்படின்றது பாஸ் பண்ணிருக்கோம். இதை மெயின் மெத்தட்ல கால் பண்ணுவோம். கால் பண்ணும்போது இந்த என்டர் யூசர் நேம் அப்படி போட்டு ஒரு பிராக்கெட் ஓபன் பண்ணி அது டபுள் கோட்ஸ்க்குள்ள நம்ம வேல்யூ கொடுத்துருக்கோம். ஓகேவா? இதான் ஜாவா. இதே ஜாவா எடுத்து நம்ம டெஸ்ட் என்ஜின்ல கொடுக்கும்போது இப்போ ஸ்ட்ரெயிட்டா டிக்ளேர் பண்றோம்ல, என்ன டிக்ளேர் பண்ணுவோம்? டிரைவர் டாட் ஃபைண்ட் மெத்தட் போட்டு இல்ல அட்ரஸ் போட்டு கீழே போட்டு உள்ள வந்து டிரைவர் ஃபைண்ட் போட்டு சென்ட் கீஸ்ல பாஸ் பண்ணிருக்கோம். இப்போ இந்த சென்ட் கீஸ்ல பாஸ் பண்றத நம்ம ஜாவா ரெடி பண்ணிருப்போம், ஆட்புட் பண்ணிருக்க மாட்டோம். மெத்தட்ல ஆட்புட் பண்ண மாட்டோம். மெத்தட்ல ஆட்புட் பண்ணா மெயின் மெத்தட் தான் நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருப்போம். ஆனா இங்கதான் மெயின் மெத்தடே வந்து அட்ரஸ் ஆயிடுச்சு. அப்ப இங்க அட்ரஸ் இங்கேயே கொடுத்தோம்னா அது எப்படி கரெக்ட் ஆகும்? அதுக்குதான் டெஸ்ட் என்ஜின்ல ஒரு புது கான்செப்ட் இருக்கு. என்ன கான்செப்ட்னா பாராமீட்டரைசேஷன், பாராமீட்டர்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட். இங்க பாருங்க, யூ நேம் அப்படின்ற ஒரு மெத்தட். ஓகேங்களா? இங்க நான் சென் கீழே எஃப்னு வச்சிருக்கேன். இங்க எஃப்னு வச்சாச்சு. இப்ப இத நான் வேற இடத்துல கால் பண்ணுவேன். அங்கதான் நான் இன்புட் கொடுப்பேன். ஓகேவா? சோ இதான் ஃபர்ஸ்ட் டைம் இப்ப நான் வந்து ப்ரோக்ராம் எழுத போறோம். டெஸ்ட் என்ஜின்ல ஒரு ப்ரோக்ராம் எழுத போறோம். ரைட் கிளிக் பண்றேன், நியூ கொடுக்குறேன். நியூ கொடுக்குறேன், ஒரு கிளாஸ் ஓபன் பண்றேன். கிளாஸோட நேம் வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் பாராமீட்டர்ஸ். இப்போ அப்படின்ட்டு சும்மா ஒரு நேம் தரேன். இது பப்ளிஷ் ஸ்டாட்டிக் வாய்ட் பண்ணி போடக்கூடாது. என்ன நம்ம அட்ரஸ் போட்டுருவோம். ஸோ ஸ்ட்ரெயிட்டா ஃபினிஷ் கொடுத்துடலாம். சரிங்களா? இப்போ இது கீழே ஒரு அட்ரஸ் போடுறேன். ஸோ ஒரு அட்ரஸ் போட்டாச்சு. டி எப்பவுமே கேப்ஸ்ல இருக்கணும். சரிங்களா? இது கீழே தான் நீங்க வந்து ஒரு பப்ளிக் வாய்ட் எழுதுவீங்க. ஓகேங்களா? இப்போ ஒரு மெத்தட் நேம் வந்துட்டு இமெயில் அப்படின்ற மெத்தட் நேம் கொடுக்குறீங்க. இதுக்கு வந்துட்டு ஒரு மெத்தட் நேம்ல இப்போ இது வந்து அட்ரஸ் நீங்க இம்போர்ட் பண்ணணும். கண்ட்ரோல் ஸ்பேஸ் பார் கொடுத்தா அது ஓப்பன் ஆயிடும். இதுக்கு முன்னாடி வந்து இந்த ப்ரோக்ராம் வந்து மேல வந்து நீங்க பேக்கேஜ்ல ப்ராஜெக்டை ரைட் கிளிக் பண்ணி
டெஸ்ட் என்ஜி வச்சு கன்வெர்ட் டு டெஸ்ட் என்ஜி கொடுத்துடணும். ஓகேவா? அப்போ வந்து இதெல்லாம் ஓப்பன் ஆகும். இதுல நீங்க எதுவும் பார்க்க தேவையில்ல, ஜஸ்ட் ஃபினிஷ் கொடுத்தா போதும். ஓகேவா? ஓகே, நம்ம போறதுக்கு முன்னாடி நம்ம பேக்கேஜ் வந்து கன்வெர்ட் டு டெஸ்ட் பண்ணணும். ப்ராஜெக்ட் வந்து ரைட் கிளிக் பண்ணி கன்வெர்ட் டு டெஸ்ட் என்ஜி கொடுத்துடணும். அதே மாதிரி ஹெல்ப்ல போய் எக்லிப்ஸ் மார்க்கெட் பிளேஸ்ல போயிட்டு நீங்க போய் டெஸ்ட் என்ஜி கொடுத்து அதை இன்ஸ்டால் பண்ணிக்கணும். ஸோ அது என்னன்ற நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். ஓகேங்களா? அது இன்ஸ்டால் பண்ற எப்படி என்னன்றதை நம்ம நாளைக்கு கிளாஸ்ல பார்க்கலாம். நாளைக்கு கிளாஸ்ல டெஸ்ட் என்ஜி ஃபுல்லா முடிஞ்சிடும். இன்னைக்கு கிளாஸ்ல சும்மா சாம்பிள் மட்டும் எடுத்துடுறேன். நாளைக்கு கிளாஸ்ல டெஸ்ட் என்ஜியும் முடிஞ்சிடும், ஜாவா முடிஞ்சிடும். ஜாவா வந்து ஊப்ஸ் கான்செப்ட் ஃபுல்லா இப்போ எடுத்துட்டேன். நாளைக்கு கலெக்ஷன்ஸ் ஃபுல்லா எடுப்பேன். சரிங்களா? ஸோ இப்போ வந்துட்டு நம்ம அட் டெஸ்ட்ன்ற ஒரு மெத்தட் வச்சாச்சு. இப்போ இந்த அட் டெஸ்ட் என்ன பண்ணுவோம்? வெப் டிரைவர் மேனேஜர் டாட் எட்ஜ் டிரைவர் டாட் செட்டப். ஓகேங்களா? இப்போ இங்க வெப் டிரைவர் அப்படியே வச்சுட்டு டிரைவர் அப்படியே ஒரு வேரியபிள் வச்சுட்டு ஈக்குவல் டு கொடுத்து நியூ கொடுத்து எட்ஜ் டிரைவர் இதை இங்கே டிக்ளேர் பண்ணிடலாம். முடிஞ்சிச்சு. மறுபடியும் இந்த வெப் டிரைவரை கட் பண்ணிக்கணும். கட் பண்ணிட்டு மேல டிக்ளேர் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இங்க எழுதிட்டு அப்புறம் தான் வச்சிடணும். ஓகேங்களா? ஸோ இப்போ ஒரு மெத்தட் எழுதியாச்சு. இந்த மெத்தட்ல வந்து நம்ம யூசர் நேம் டிரைவர் டாட் கெட் போட்டு யூசர் நேம் பாஸ் பண்ண அந்த யூஆர்எல் பேஸ்ட் பண்ண வேண்டியதான். யூஆர்எல் வந்துட்டு இந்த nocre.com எடுத்துக்கோங்க. சரிங்களா? nocre.com எடுத்து முடிச்சிட்டு பிறகு இன்னொரு டாட்டா போடுறீங்க. ஓகேங்களா? இந்த இமெயில் பதிலா யூசர் நேம் அப்படின்ற மாதிரி இல்ல லாகின் பேஜ் அப்படின்னு மெத்தட் எழுதுறீங்க. இந்த மெத்தட்ல நீங்க என்ன எழுத போறீங்க? டெஸ்ட்ங்கிறது வந்து அந்த பிராக்கெட்டுக்கு அப்புறம் தான் ஆரம்பிக்குமா இல்ல அடுத்த லைன்ல ஆரம்பிக்குமா? டெஸ்ட் ஆரம்பிக்குமா? இங்க கூட எழுதலாம். இது வந்து ஒரு மெத்தடோட நேம் முடிஞ்சுச்சு. இப்போ வேற ஒரு மெத்தட். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த மெத்தட்ல நீங்க என்ன பண்ணணும்? இப்போ யூசர் நேம் பாஸ்வேர்ட் நீங்க டைப் பண்ணணும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த இதை நீங்க ரன் பண்றீங்க. ரைட் கிளிக் பண்ணி ரன் பண்ணி டெஸ்ட் என்ஜி டெஸ்ட்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். அதை நீங்க ரன் பண்றீங்க. அதே டெஸ்ட் என்ஜி எவ்வளவு ஸ்பீடா முடிக்கணும்னா இதுக்கப்புறமா நம்ம கீவேர்ட் டேட்டா ட்ரிவன் ஃப்ரேம் இருக்கு, டேட்டா ட்ரிவன் ஃப்ரேம் இருக்கு. டேட்டா ட்ரிவன் ஃப்ரேம் இருக்குன்னா ஒரு எக்ஸல் ஷீட்ல வச்சு அந்த எக்ஸல் ஷீட் இன்புட் எடுத்து இப்படி அதெல்லாம் பார்க்க போறோம். ஸோ அதனால இப்போ நம்ம ஸ்பீடா முடிச்சோம்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ இதுல வந்துட்டு நம்ம யூசர் நேம் இதுல வந்து நம்ம ஒரு ஜஸ்ட் வந்து ஒரு யூஆர்எல் வச்சு ரன் பண்ணியாச்சு. இதுதான் வந்து அவுட்புட் வந்து யூசர் நேம் வந்து வந்துச்சு. இப்போ இதுல ஃபர்ஸ்ட் வந்து இந்த லாகின் பட்டன் கிளிக் பண்ண போறோம். அதுக்கு நம்ம ரைட் கிளிக் பண்ணி இந்த இன்ஸ்பெக்ட் இது ஒரு ஐடி இருக்குது. இதை காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிட்டு இங்க கூட நீங்க டிக்ளேர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அந்த பைடாட் ஐடி கொடுத்து நம்ம டிக்ளேர் பண்ணிங்க எப்படி நம்ம பேஜ் ஆப்ஜெக்ட் மாடல்ல பண்ணிருக்கோமோ அதே மாதிரி இங்க கூட யூஸ் பண்ணிக்கலாம். இங்க இருக்குல்ல, இதை அப்படியே காப்பி பண்ணிட்டு நம்ம யூஸ் பண்ற இந்த மெத்தட்ல கூட மேல வந்துட்டு டிக்ளேர் பண்ணிக்கலாம். டிக்ளேர் பண்ணிட்டீங்களா? டிக்ளேர் பண்ண பிறகு இப்போ இந்த மெத்தடுக்குள்ள நீங்க வந்துட்டு அதை கால் பண்ணிக்கலாம். எப்படி கால் பண்ணிக்கலாம்? வெப் எலமெண்ட் வந்து எல் அப்படின்னு ஒரு நேம் வச்சுக்கோங்க. ஈக்குவல் டு கொடுத்து
டிரைவர் டாட் ஃபைண்ட் எலமெண்ட் இதுக்குள்ள வந்து லாகின் பண்ண போட்டுடலாம். முடிஞ்சிச்சு. ஓகேவா? மறுபடியும் அந்த எல்ல கால் பண்ணிக்கணும். டாட் கொடுத்து கிளிக் கொடுத்துக்கலாம். ஓகேவா? இதுல இருக்கிற டவுட் இல்லைல்ல? கோடு நான் ரொம்ப பெருசா எழுதல, ஜஸ்ட் சிம்பிளா தான் இருக்கேன். ஒரு ரெண்டே ரெண்டு வேலை தான் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து யூஆர்எல் பேஸ்ட் பண்ணிக்க, இங்க வந்து நீங்க லாகின் பட்டன் கிளிக் பண்ணிக்கோ. ஓகேவா? லாகின் பட்டன் கிளிக் பண்ணிட்டு மறுபடியும் வந்துட்டு அப்ப லாகின் பட்டன் கிளிக் பண்ணிட்டு ரன் பண்ணா நமக்கு என்ன வரும்? சைன் பேஜ். இந்த யூசர் நேம் பாஸ்வேர்ட் டைப் பண்றேன், அந்த பேஜ் வந்துடும். ஓகேவா? இந்த பேஜ் வந்துருச்சு. இப்போ இந்த பேஜ் வந்த உடனேயும் நம்ம என்ன பண்ணோம்? இப்போ யூசர் நேம் பாஸ்வேர்ட் டைப் பண்ணணும். இதை ரைட் கிளிக் பண்ணி இதை இன்ஸ்பெக்ட் பண்ணணும். இதுல என்ன இருக்குது? இதுல எதுவுமே இல்லை. இதுக்கு நம்ம வந்துட்டு எக்ஸ்பாத் தான் எடுக்கணும். எக்ஸ்பாத்னா நம்மளுடைய கண்ட்ரோல் எஃப் கொடுத்து எக்ஸ்பாத்தோட சின்டெக்ஸ் சொல்லுங்க. டபுள் ஸ்லாஷ் இன்புட் ஓபன் ஸ்கொயர் பிராக்கெட் அட் டைப் ஈக்குவல் டெஸ்ட் வேண்டாம், பிளேஸ் ஹோல்டர் எடுத்துக்கலாம். ஸோ இது காப்பி பண்ணி இங்க வந்து டபுள் ஸ்லாஷ் இன்புட் ஸ்கொயர் பிராக்கெட் அட் அடுத்து பேஸ்ட் பண்ணிட்டு டபுள் ஸ்லாஷ் சிங்கிள் ஸ்லாஷ் மாற்றிட்டேன். டபுள் கோட்ஸ் சிங்கிள் கோட்ஸா மாத்திட்டு லாஸ்ட்ல க்ளோஸ் பிராக்கெட். ஓகேவா? ஸோ இப்போ இதை வந்துட்டு நம்ம அங்கே லொக்கேட்டரை யூஸ் பண்ண போறோம். ஸோ லொக்கேட்டரை யூஸ் பண்றதுக்கு மேல வந்து அதே மாதிரி பிரைவேட் போட்டு டிக்ளேர் பண்ணி பை போட்டு யூசர் நேம் வச்சுக்கணும். ஓகேங்களா? யூசர் நேம் வச்சுட்டு ஈக்குவல் டு கொடுத்து பை டாட் கொடுத்து எக்ஸ்பாத். ஓகேங்களா? இப்போ டபுள் கோட்ஸ்க்குள்ள அதை பேஸ்ட் பண்ணிட்டு தான் லாஸ்ட்ல செமிகோலன். கிளியர்? ஸோ இதை வந்து நம்ம யூசர் நேம் முடிச்சாச்சு. பாஸ்வேர்டுக்கும் அதே மாதிரி இதே இதுல அந்த பிளேஸ் ஹோல்டர்ல இதை மட்டும் மாற்றணும். ஓகேவா? அதனால தான் நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் எடுத்து பிளேஸ் ஹோல்டர் எடுத்தேன். ஓகேங்களா? ஸோ இப்போ இதை வந்து நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். பிரைவேட் பை ஏ, அதுக்கப்புறமா பாஸ்வேர்ட் ஈக்குவல் டு பை டாட் எக்ஸ்பாத் கொடுத்துட்டு இங்க பேஸ்ட் பண்ணலாம். லாஸ்ட்ல வந்து சொல்லி கொடுக்கும். ஓகேங்களா? அதையே இங்கேயே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், எல்லாமே இங்கே கால் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்ப டிரைவர் டாட் ஃபைண்ட் எலமெண்ட் கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து யூசர் நேம் கொடுத்துட்டு டாட் கொடுத்து சென்ட் கீஸ்ல சந்துரு அப்படின்னு டைப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதே மாதிரி டிரைவர் டாட் ஃபைண்ட் எலமெண்ட்ல பாஸ்வேர்டு கொடுத்து லாஸ்ட்ல வந்துட்டு டாட் கொடுத்து சென்ட் கீஸ்ல இங்க வந்துட்டு டபுள் கோட்ஸ்ல அதே சந்துரு அப்படி டைப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ இது முடிஞ்சிச்சு. லாகின் பட்டன் கிளிக் பண்ற எழுதுனாலும் எழுதிக்கலாம், எழுதாமலே விட்டுக்கலாம்.
இப்ப நான் எதுக்கு இதை கொண்டு வந்தேன்னா, இப்ப நம்மளுக்கு எதுக்கு ப்ரோக்ராம் எழுதணும்னா, பேராமீட்டர்ஸ்ன்ற கான்செப்ட் எப்படி எழுத போறோம், எப்படி பண்ண போறோம் அப்படின்ற காட்டுக்காக கொண்டு வந்தேன். சரிங்களா? பேராமீட்டர்ஸ்னா என்ன? பேராமீட்டர்ஸ்னா ஜஸ்ட் வந்து இங்க டிக்ளேர் பண்றது. இப்ப நம்மளுக்கு வந்து ப்ரையாரிட்டின்ற கீவேர்ட் எப்படி கொடுக்கணும் அப்படின்றத நம்ம சொல்லி கொடுத்துறேன். ப்ரையாரிட்டின்றது நம்ம கொடுக்கணும். ப்ரையாரிட்டி ஈக்குவல் டு 0. ஓகேங்களா? அதை அப்படியே காப்பி பண்ணி இங்க பேஸ்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இதை வந்து கட் பண்ணி 1 போட்டுக்கலாம். 2 மெத்தட் இருக்குது. 2 மெத்தட் ப்ரையாரிட்டி 0, ப்ரையாரிட்டி 1 போட்டாச்சு. இப்போ வந்துட்டு பேராமீட்டர்ஸ் அப்படின்னா என்ன அப்படிதான் பார்க்கணும். ஜஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் இதை நம்ம ரன் பண்ணிடணும். ரைட் கிளிக் பண்ண போறோம், ரன்னர்ஸ் கொடுத்து ரன்னர்ஸ் ஆயிடுச்சு. ரெண்டுமே டைப் ஆயிடுச்சு. இதோட நம்ம முடிஞ்சு வேலை. இப்ப இதுல நம்ம இந்த இப்ப இங்க பாத்தீங்க வைங்களேன், டிஃபால்ட் ஷூட்டு, டிஃபால்ட் டெஸ்ட், அப்புறமா டெஸ்ட் என்ஜி பேராமீட்டர்ஸ், ஸ்கிப் அப்படின்றது வந்து இது வந்து பேக்கேஜ், இது வந்து கிளாஸோட நேம். அந்த கிளாஸ்ல இமெயில்ன்ற ஒரு மெத்தட் இருக்குது, லாகின் பேஜ் ஒரு மெத்தட் இருக்குது. இமெயில்ன்ற மெத்தடுக்கு 8.19 செகண்ட்ஸ் 8 செகண்ட்ஸ் ஆயிருக்கு. இதுக்கு வந்துட்டு லாகின் பேஜ்க்கு வந்து 0.8829 அந்த அவ்வளோ செகண்ட்ஸ் ஆயிருக்கு. அது வந்து நம்மளுக்கு பார்த்தாலே தெரியுது. ஒரு கிளாஸ் ரன் பண்றதுக்கு மொத்தம் டோட்டல் செகண்ட்ஸ் வந்துட்டு 9.027. அதுல இமெயில் மட்டும் 8.129, லாகின் பேஜ் வந்து 0.8129. இது கிளியரா தெரியுது. இப்ப இங்க போனீங்கன்னா இந்த டெஸ்ட் அவுட்புட் இருக்கா, இதை நீங்க ரைட் கிளிக் பண்ணி ரீஃப்ரெஷ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் வச்சு ரீஃப்ரெஷ் பண்ணிக்கணும். ரீஃப்ரெஷ் பண்ணதுக்கு அப்புறமா இதை டபுள் கிளிக் பண்ணணும். டபுள் கிளிக் பண்ணோடனே index.html இருக்கு பார்த்தீங்களா, இதை மட்டும் நீங்க கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணீங்கன்னா அதை ரன் பண்ண கேஸ் இங்க வந்துடும். வந்த உடனே இதை கிளிக் பண்ணணும். அடுத்தது இதை கிளிக் பண்ணணும். எல்லாத்தையும் கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. நம்ம ரன் பண்ண இமெயில்ன்ற இந்த மெத்தடும் லாகின் பேஜ்ன்ற இந்த மெத்தடும் வந்துருச்சு. ஸோ இந்த மெத்தடோட டைமிங் வந்துருச்சு. ஓகேங்களா? அங்க இருந்த அதே டைமிங் வந்துருச்சு. 2 மெத்தட் கேஸ் பாஸ் ஆயிருக்கு. எத்தனை கேஸ் பாஸ் ஆயிருக்கு, எத்தனை கேஸ் ஃபெயிலியர் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு இங்க டீட்டெயிலா வந்திருக்கும். ஓகேங்களா? இப்ப இந்த .xml இருக்கு பாத்தீங்களா, இதைத்தான் நீங்க காப்பி பண்ணிக்கணும். ஜஸ்ட் அதை அப்படியே காப்பி பண்ணிட்டா போதும். நீங்க அதுல எதுவும் ஃபுல்லா விலாவரியா தெரிஞ்சுக்கணும் அவசியம் இல்லை. காப்பி பண்ணிட்டு இதுல testng.xml சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்கும். இதுல இல்ல, கீழே நீங்க ரைட் கிளிக் பண்ணி ரன் பண்ணிருந்தீங்கன்னா, ரைட் கிளிக் பண்ணி டெஸ்ட் கன்வெர்ட் டு testng அப்படின்னு கொடுத்துருந்தீங்கன்னா இந்த testng.xml அப்படின்றது வந்திருக்கும். இதுல நிறைய விஷயம் இருக்கும். இது என்னன்னா எல்லா பேக்கேஜும், இப்ப நான் எத்தனை பேக்கேஜ் வச்சிருக்கணும் அத்தனை பேக்கேஜ் மொத்த பேக்கேஜையும் சேர்த்து இது வந்துருக்குது. இதெல்லாம் நம்மளுக்கு இவ்வளவு விஷயம்லாம் தேவையில்லை. நம்ம வந்து ஜஸ்ட் ஒரே ஒரு கிளாஸ் தான் பார்க்க போறோம். ஸோ இந்த கண்ட்ரோல் ஏ கொடுத்து கண்ட்ரோல் வி கொடுத்துருக்காங்க. அங்க காப்பி பண்ணதை இங்க பேஸ்ட் பண்றோம். ஓகேங்களா? பேஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா testng dec பேராமீட்டர் ஸ்கிப், இது என்ன, இது கிளாஸோட நேம். சரிங்களா? இந்த DECன்றது வந்துட்டு பேக்கேஜோட நேம். ஓகேங்களா? பேக்கேஜுக்குள்ள இருக்கிற இந்த கிளாஸ் மட்டும் தான் நம்ம ரன் பண்ணியிருக்கோம். எல்லா கிளாஸையும் ரன் பண்ணல. எல்லா கிளாஸையும் நீங்க ரன் பண்ணணும்னா அந்த கிளாஸ் நேம் எல்லாத்தையும் போட்டு இங்க ரன் பண்ணீங்கன்னா ரன் ஆயிடும். பிஃபோர் அனோட்டேஷன், பேராமீட்டர் டெஸ்ட், பேராமீட்டர் ஸ்கிப், இந்த 3 கிளாஸ் நேமையும் இந்த கிளாஸ் நேம் சொல்லிட்டு மொத்தம் 3 கிளாஸ் நேம் எழுதணும்னா இதுல ரன் ஆயிடும். இதுலயே நம்ம ரைட் கிளிக் பண்ணி சேவ் கொடுத்துட்டு இதை நம்ம ரைட் கிளிக் பண்ணி இதுல ரன்னர்ஸ் கொடுத்து டெஸ்ட் போட்டுடலாம். இதுல ஒரு கிளாஸ் இருக்கனால ஒரு கிளாஸ் தான் ரன் ஆகும். ஓகேங்களா? அப்ப 3 கிளாஸ் எழுதுனா இது அப்படியே ரன் ஆக்கலாம். இல்ல பேக்கேஜா மொத்தமா வச்சு ரைட் கிளிக் பண்ணி இங்கே ரன்னர்ஸ் கொடுத்து இங்க ஜாவா டெஸ்ட் கொடுத்து ரன்ல டெஸ்ட் கொடுத்து கூட ரன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? எப்படி வேணாலும் ரன் பண்ணிக்கலாம். ஒரு பேக்கேஜ் ஃபுல்லா ரன் பண்ணலாம்.
இல்ல ஸ்பெசிஃபிக்கான 2 கிளாஸ் மட்டும் ரன் பண்ணணும்னா இங்க அந்த 2 கிளாஸ் எடுத்து போட்டு ரன் பண்ணா ரன் ஆயிடும். கிளாஸ் அதான் இப்ப நீங்க போட்டிருக்கீங்களா இந்த டெஸ்ட் என்ஜின் டிஇசி என்னது பேக்கேஜோட நேம். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப இந்த கிளாஸை நான் காப்பி பண்ணி கீழே போட்டுக்கிறேன். ஓகேவா? இப்ப இந்த இதை வந்து நான் delete பண்ணிக்கிறேன். ஏன்னா ஆல்ரெடி இருக்குட்டேன். அதை delete பண்ணிட்டு டாட் கொடுக்குறேன். டாட் கொடுத்த உடனே எனக்கு கீழே வந்து அது வந்து ஓப்பன் ஆகும். இப்போ வந்து ஓப்பன் ஆகல. ஸோ இங்க வந்து நீங்க அந்த நேம் எடுத்து போடலாம். என்ன நேம்? ஃபார் எக்ஸாம்பிள் அந்த பேராமீட்டர் டெஸ்ட் போட்டுருக்குல்ல அதை எடுத்து போடலாம். PARA பேராமீட்டர் அண்டர்ஸ்கோர் டெஸ்ட். நீங்க அப்படியே போட்டுட்டு இப்போ நீங்க ரன் பண்ணீங்கன்னா 2 கிளாஸ் ரன் ஆயிடும். ஓகேங்களா? நம்மளுக்கு தேவை 2 கிளாஸ் ரன் பண்ணுமா? இல்ல, நம்மளுக்கு தேவை வந்துட்டு இந்த கிளாஸ்ல பேராமீட்டர்ஸ் எப்படி யூஸ் பண்றது அப்படின்றத பார்க்க போறோம். ஓகேவா? இந்த கிளாஸ் எப்படி பேராமீட்டர்ஸ் யூஸ் பண்றதுன்னா ஸோ இந்த லாகின் பேஜ்ல இங்க வந்து ஸ்ட்ரிங் யூ கமா ஸ்ட்ரிங் பி அப்படின்னு கொடுத்தாச்சு. அப்ப இங்க வந்துட்டு யூன்னு கொடுத்துடலாம். ஏன்னா இதான் யூசர் நேம். சரிங்களா? இது பாஸ்வேர்டு. அப்ப இங்க பி கொடுத்துடலாம். இங்க பேராமீட்டர்ஸ்னு ஒரு டேக் ஓப்பன் பண்ணணும். இது ஒரு அனோட்டேஷன். சரிங்களா? இந்த பேராமீட்டர்ஸ்ல நீங்க வந்து ஒரு எக்ஸ்பிளனேஷன் தரணும். என்ன தரணும்? ஃபர்ஸ்ட் நீங்க அந்த டெஸ்ட் எக்ஸாம்பிள் இருக்குல்ல இதுல வந்து நீங்க பேராமீட்டர்ஸ்னு ஒரு டேக் ஒன்று ஓப்பன் பண்ணணும். ஓகேங்களா? இதுல நேம்னு ஒன்று இருக்கும், வேல்யூ ஒன்று இருக்கும். நேம்னா என்னன்னா ஜஸ்ட் வந்து ஐடென்டிஃபிகேஷனுக்காக தரது. என்ன நேம்? ஃபார் எக்ஸாம்பிள் யூசர் நேம். ஓகேங்களா? வேல்யூ என்ன? சந்துரு. ஓகேவா? அடுத்தது இன்னொரு பேராமீட்டர்ஸ் ஓப்பன் பண்ணணும். ஏன் ஓப்பன் பண்றோம்? ஏன்னா 2 பேராமீட்டர்ஸ் அங்க கொடுத்துருந்தோம். ஓகேங்களா? ஸோ இங்க வந்து நீங்க பாஸ்வேர்ட் அப்படின்ற வச்சு டிக்ளேர் பண்ணிக்கணும். இங்க வந்துட்டு 1 2 3 4 5 6 7 8 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கலாம். ஸ்ட்ரிங்னா இன்டீஜரும் வரும், ஆல்பபெட்டிக்கும் வரும். ஸோ இதெல்லாம் கொடுத்துக்கலாம். இப்போ நீங்க இந்த பாஸ்வேர்ட் கொடுத்துருக்கீங்களா, இந்த யூசர் நேம் கொடுத்துருக்கீங்களா, இதைத்தான் வந்து நீங்க இந்த பேராமீட்டர் ஸ்கிரிப்ட் உள்ள போடணும். இங்க வந்து போடணும். சரிங்களா? ஏன்னா அப்பதான் இது ரெண்டாகும் போது இது வந்து இதை கால் பண்ணும், இதை வந்து அதை வச்சு ரன் பண்ணும். ஓகேங்களா? இதுல டவுட் இருக்கா? இதை வச்சு சேவ் பண்றோம்னா நம்ம testng.xml போயிட்டு இப்ப இங்க வந்து நம்ம இன்புட் மாத்தணும்னா இங்க இருந்தே மாத்திக்கலாம். எல்லா வாட்டியும் நம்ம ப்ரோக்ராம் கோட்ல ப்ரோக்ராம் வந்து ஒரு 1000 லைன் இருக்கும். 1000 லைன்ல இன்புட் எங்க கொடுத்துருக்கோம், ஏது கொடுத்துருக்கோம் நம்ம தேட வேண்டிய அவசியமே இல்லை. ஸ்ட்ரெயிட்டா வந்து சந்துருன்ற இடத்துல இன்புட்டை கொடுத்துட்டு பாஸ்வேர்டு வந்து இங்க மாத்திட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ நான் ரைட் கிளிக் பண்ணா சந்துரு 1 2 3 4 5 6 அப்படின்னு டைப் ஆகும். நம்ம கொடுத்தது இங்க டைப் ஆயிருக்கும்.
ஓகேங்களா? இதுக்கு பேர் தான் பேராமீட்டர்ஸ். ஸோ இதோட நான் முடிச்சிடுறேன். இப்போ பண்ண வரைக்கும் போதும். இந்த ரெக்கார்டிங்கை வந்து உங்களுக்கு நான் அனுப்பிச்சி விட்றேன். யூடியூப்ல அப்படியே தூக்கி போடுறேன், நீங்க பார்த்துக்கோங்க.